ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 16/4/2025 சாக்கார் முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய மனநிலையை பாருங்க. எனக்கு ஒரு பாபா கிட்ட மட்டும் ஈடுபாடு இருக்குதா, அல்லது வேறு ஏதாவது கர்ம சம்பந்தங்களில் என்னுடைய மனம் ஈடுபட்டு இருக்குதா அப்படின்னு சோதிச்சு பாருங்க. ஸோ இதை அப்படியே விஷுவலாக எடுத்துகிட்டு வரணும்னா, ஆஞ்சநேயர் நெஞ்சுக்கு ஈச்ச உடனே அங்கே எப்பயுமே ராமர் தான் இருப்பார். அந்த மாதிரி எப்பயுமே உங்கள் மனம் ஃபுல்லாக பாபா மட்டும்தான் இருக்காரா, இல்லை வேறு யாராவது ஞாபகம் வருதா? யோகாவில் உட்காரும்போதே பாபா கிட்ட கனெக்ட் ஆகலைனாலே வேறு எங்கேயோ புத்தி போகுதுன்னு புரிஞ்சுக்கலாம். கேள்வி. ஸோ உங்களுக்கு நீங்களே நன்மை செஞ்சுக்கன்னா 2 விஷயத்துக்கு கண்டிப்பாக டெய்லி நீங்கள் சார்ட் வைக்கணும். அது என்ன விஷயம்? பதில், யோகம், அதாவது நினைவு மற்றும் நடத்தையினுடைய கணக்கை தினந்தோறும் பாருங்க, செக் பண்ணுங்க. ஏதாவது டிஸ்சர்வீஸ் பண்ணிட்டேனா அப்படின்னு செக் பண்ணுங்க. ஏன்னா யோகத்தில் இல்லாட்டினாலும் டிஸ்சர்வீஸ் தான். இது இல்லாமல் உங்கள் நடத்தை மோசமாக இருந்துச்சுன்னா பெரிய டிஸ்சர்வீஸ். அதனால் சதா தன்னுடைய மனதை கேளுங்க. நாம் எந்த அளவுக்கு நம்ம பாபாவை நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், அது மட்டும் இல்லாமல் எந்த அளவுக்கு தன்னுடைய நேரத்தை பாபாவுடைய சேவையில் பயனுள்ளதாக ஆக்கிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத செக் பண்ணுங்க. யாரையாவது நான் பார்த்துட்டு இருக்கிறேன்னா, இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, இது இல்லாமல் என்னுடைய மனம் யாருடைய பேருரூபத்தில் லவ்வில் இப்படியெல்லாம் போய் மாட்டிக்குதா, ஈர்ப்பில் மாட்டிக்குதா அப்படின்னும் செக் பண்ணணும். நினைவும் முக்கியம், நேரத்தை வீண் விஷயத்தில் செலவிடாமல் இருக்கிறனான்றதும் முக்கியம், மற்றவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்ருக்கிறனான்றதும் செக் பண்ணணும், யாருடைய பேருரூபமாவது உங்களை பிடிச்சி இழுக்குதான்னு செக் பண்ணணும். இது ஏன் பாபா சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு அவ்யக்த முரளியில் பாபா சொல்லியிருப்பாங்க, யார் அந்தர்முகியாகி, அதாவது உள்நோக்க முகமாகி, அதாவது தனக்குத்தானே சோதனை செஞ்சு பார்த்துட்டு இருக்கிறாங்களோ, சோதனை செஞ்சு அதுக்கப்புறம் தன்னை மாற்றிக்கிட்டே இருக்காங்களோ, அவங்க தான் பிற்காலத்தில் காட்சி காட்டுறதுக்கு உரியவர்களாக மாறுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அது அவ்யக்த முரளியில் 1970 வருது. அவசியம் பாருங்கள். இன்னொரு 2-3 நாளில் அது வந்துடும், போஸ்ட் பண்ணிவிடுவோம். பாடல். உங்களுடைய இதயம்ன்ற கண்ணாடியில் உங்கள் முகத்தை பாருங்கள். ஓம் சாந்தி. இதை யார் சொன்னாங்க? எல்லையற்ற அப்பா தான் சொல்லியிருக்காங்க இல்லையா? எல்லையற்ற அப்பா சொல்கிறாரு, ஹே ஆத்மாக்களே அப்படின்னு ஆத்மாக்கள் கிட்ட சொல்கிறார். ஆத்மாக்கள் தான் உயிரோட்டமானவர்கள். இதை ஆத்மா எப்படி சொல்லலாம் அப்படின்னா, பிராணி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஆத்மா உடலிலிருந்து வெளியேறிடுச்சு அப்படின்னா நம்ம எப்படி சொல்லுவோம்? பிராணன் போயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதை தான் பாபாவும் சொல்கிறாங்க. இதை இப்போது உங்களுக்கு முன்னாடி புரிய வைக்கிறாரு. ஹே ஆத்மாக்களே, நினைவு செய்யுங்க. இந்த ஜென்மத்தை மட்டும் பார்த்தா போதாது, ஆனால் எப்போதிலிருந்தோ நீங்கள் தமோ பிரதானமாக ஆயிருக்கீங்களோ, ஏணிப்படியில் இறங்கி இருக்கீங்களோ, அப்பொழுதிலிருந்தே நீங்கள் பதிதம் ஆகியிருக்கிறீங்க. அதனால் நிச்சயமாக பாவம் செஞ்சுருப்பீங்க. பாபா ஏன் இதை சொல்கிறாங்கன்னா, இந்த ஜென்மத்தில் நான் யாருக்கும் எந்த பாவமும் செய்யலையே, பாபா சொல்கிற மாதிரி தானே நான் இந்த ஜென்மத்தை கழிச்சிருக்கிறேன் அப்படின்னு உங்களை நீங்களே ஏமாற்றிக்க வேணாம். ஏன்னா கண்டிப்பாக தமோ பிரதான, அதாவது சதோ பிரதானம் முடிஞ்சு அதுக்கப்புறம் ரஜோவிலிருந்து தமோ பிரதானத்துக்கு நம்ம ஏணிப்படியில் எல்லாருமே இறங்கியிருக்கிறோம். ஸோ கண்டிப்பாக எல்லாரோட தலையிலையும் பாவம் இருக்குது. இது புரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி காமம் சார்ந்த நிறைய பாலியல் குற்றங்கள் நடக்குது, ஆண்கள் பண்ணுறாங்க.
ஆனால் இதே ஆண்கள் முன் ஜென்மத்தில் பெண்ணாக தான் இருந்திருப்பாங்க. அதுவும் முந்தைய ஜென்ரேஷனில் பெண்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்திருப்பாங்க. அப்படி நல்லா இருந்த பெண்ணு தான் இப்படி பண்ணுறாங்கன்றது நம்மளால் புரிஞ்சிக்க முடியல. அதே மாதிரி இப்போ பெண்ணாக இருக்கிறவங்க கூட இதுக்கு முன்னாடி ஆணாக இருக்கும்போது கண்டிப்பாக நிறைய பாவம் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறத புரிஞ்சிக்கணும். ஸோ ஏன்னா இன்னும் எத்தனை கடந்த ஜென்மத்து பாவங்கள் உங்கள் தலையில் இருக்குன்னு உங்களால் எப்படி சொல்ல முடியும்? நீங்களே செக் பண்ணணும், அவங்கவுங்க செக் பண்ணிக்கணும். எப்படி செக் பண்ணுறது? பாபா சொல்கிறாங்க, எவ்வளவு நேரம் யோக நிலையில் இருக்கிறோம் அதுலேருந்தே கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா, இப்போ நம்ம பாபாவை நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய வீண் விஷயங்கள், நெகட்டிவ் விஷயங்கள், மற்றவங்கள பற்றின விஷயங்கள், அப்புறம் தேக உணர்வு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கிராஸ் ஆகிக்கிட்டே இருக்குதுனாலே புரிஞ்சுக்கலாம் நம்ம நிறைய பாவம் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு. ஏன்னா நம்ம தூய்மையாக இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரியான வீண் விஷயங்கள், நெகட்டிவ் விஷயங்கள், மற்றவங்கள பற்றி தப்பாக பேசுகிறது, முதல்ல தேகதாரை நினைவு பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே வராது. அப்போ அதை வச்சே புரிஞ்சுக்கலாம், நம்ம யோகா பண்ணுறோம் அப்படின்னாலே நிறைய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடுவில் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குதுனாலே புரிஞ்சுக்கலாம் நம்ம தலையில் ரொம்ப பாவம் இருக்குது அப்படின்னு. கரெக்டு சிஸ்டர். அதனால தான் போக போக நல்ல யோகா வருன்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவம் அழியுது. அப்போ தானாகவே புத்தி பாபாவோடய இணைஞ்சிருக்கும். ஸோ இணைவதற்கு தடையாக இருக்கிறது எல்லாமே முன்ஜென்மத்து பாவங்கள் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஸோ எந்த அளவிற்கு பாபாவோடு நல்ல முறையில் புத்தி இணையுதோ, யோகத்தில் இருக்குதோ, அந்த அளவிற்கு உங்களுடைய பாவங்களும் அழியும். பாபா சொல்கிறாங்க, என்ன நினைவு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய விகர்மங்கள் விநாசமாகும் அப்படின்னு நான் உறுதி தருகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதனால் ஒவ்வொருத்தரும் உங்களுடைய மனசை செக் பண்ணுங்க. எவ்வளவு யோகம், அதுவும் எப்படிப்பட்ட யோகம், இல்லை மற்றதையும் நினச்சிட்டு பாபா நினச்சிட்டு இருக்கிறதா அல்லது பாபா நினைவு மட்டும் இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும் ஒவ்வொருத்தரும். எவ்வளவு நாம் யோகா வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம பவித்திரமாகிக்கிட்டே போகும், பாவங்களும் நீங்கிக்கிட்டே போகும். அதே மாதிரி யோகா அதிகரிச்சுக்கிட்டே போகும். பாபா சொல்கிறாங்க, பவித்திரமாகலை அப்படின்னா யோகாவும் வராது அப்படிங்கிறாரு. நீங்கள் யோகா பண்ணலை அப்படின்னா பவித்திரமாகவும் ஆக முடியாது. என்னடா பாபா இந்த மாதிரி முரண்பாடாக சொல்கிறாரு, இப்போ நாங்கள் பாவியாக இருக்கிறோம். ஏன்னா இந்த ஒரு சிஸ்டர் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. என்னன்னா, பாபா சொல்கிறாங்க நீங்கள் தூய்மை இல்லாமல் இருக்கிறீங்க, தூய்மை இல்லாமல் இருந்தீங்கன்னா எப்படி பாபாவோட நினைவு வரும்னு கேட்குறாரு. அப்புறம் பாபாவை நினச்சாதான் உங்களால் தூய்மையாக ஆக முடியுங்கிறாரு. இது என்னங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இது என்ன அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், உங்களால் புரிஞ்சிக்க முடியுதான்னு பாருங்கள். அதாவது நமக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கர ஃபீவராக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், டாக்டர்கிட்ட போவோம், போய் காமிப்போம். அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லுவார், ஒரு 2-3 நாளைக்கு வெறும் கஞ்சியாக வச்சு சாப்பிடுங்க, செரிக்கக்கூடிய உணவான இட்லி அந்த மாதிரி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவார். நம்மளே என்ன பண்ணுவோம், வீட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கஞ்சி குடிக்க முடிகிற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கஞ்சி இட்லி எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம் இல்லையா? அந்த மாதிரி இப்போ நம்மளுக்கு உடல் மோசமாக இருக்குது, ஃபீவராக இருக்குது, பதீதமாக இருக்குது. ஸோ இந்த கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கஞ்சி இட்லி சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணிகிட்டே இருக்கிறோம், பாபாவை நினச்சிக்கிட்டே இருக்கிறோம். அப்போ உடல் என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக கஞ்சியோ இட்லியோ சாப்பிடவே 2 நாள் 3 நாள் போக போக என்ன ஆகிடுது, உடல் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிடுது. ஸ்ட்ராங் ஆனவுடனே என்ன பண்ணுறோம், அதுக்கப்புறம் ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம், அப்புறம் வெரைட்டியாக சாப்பிட ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தான் இங்கே ஃபஸ்ட்டு நம்ம பாபாவை நினைக்கும் போது தூய்மை இல்லாத காரணத்தினால கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நினைவு பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்போ ஸ்ட்ராங்காக என்ன ஆகும் அப்படின்னா, உடல் வலிமையாகிடும் இல்லையா? ஸோ நம்ம தூய்மையாக இன்னும் பாபா கிட்ட யோகா அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். இதுதான் இதனுடைய சீக்ரெட்டே. ஸோ அதே மாதிரி அடுத்த பாயிண்ட்லேயே பாபா சொல்கிறார், நீங்கள் தூய்மை ஆகலைன்னா யோகம் இருக்க முடியாது, அந்த சக்தி இல்லாமல் போயிடும். இல்லை தூய்மைனாலே பாபாவை தவிர வேறு எந்த எண்ணமும் இல்லாமல் இருக்கிறது, உலகில் விஷயத்தில் ஈர்ப்பு இல்லாமல் இருக்கிறது. ஸோ அதெல்லாம் இருந்துச்சுன்னா அப்புறம் எப்படி உங்களுக்கு பாபா நினைவு வரும்? உங்களில் சிலருக்கு முழு நாளில் 15 நிமிஷம் கூட யோகத்தில் இருக்க மாட்டீங்க. அதனால்
உங்களை நீங்களே கேட்டுக்கணும். என்ன கேட்கணும்? என்னோட மனம் சிவபாபா கிட்ட இருக்குதா, இல்லை வேறு யாராவது நபர்கிட்ட இருக்குதா? அப்படி இல்லை அப்படின்னா செயல்கள், அதாவது நம்ம கர்மம் பண்ணுவோம் இல்லையா, இல்லை ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்ருப்போம், புத்தி அந்த ஒர்க் பண்ணுறதுலையே போயிட்டே இருக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம சோதிக்கணும். இல்லை அப்படின்னா ஏதாவது உறவினர்கள் பற்றியே நினச்சிக்கிட்டே இருக்கிறோமா அப்படிங்கிறத நாள் முழுக்க நம்ம என்னென்ன பண்ணுறோம், யாரை நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ ஏதாவது கர்ம பந்தனத்தோடு உங்களுடைய இதயம் ஒட்டிக்கிட்டு இருக்குதா அப்படின்னு செக் பண்ணணும். இல்லை கர்ம பந்தனம், அதாவது தேகதாரிகளோடு இணைஞ்சிருக்குதான்றது ஈர்ப்புனால. கர்ம பந்தனம் அப்படிங்கிறது கர்மத்தின் விளைவாக நம்ம எந்த குடும்பத்தில் பிறந்திருக்கோம் அந்த குடும்பத்தின் உறவினர்கள், இது இல்லாமல் நீங்கள் செய்கிற காரியங்கள், அதனால் வரக்கூடிய பந்தனம். தவறான காரியம் செய்தால் அந்த குற்ற மனப்பான்மை இருக்கும். நல்லது யாருக்காவது பண்ணிங்கன்னா நான் இதை பண்ணன்ற உணர்வில் போய் மாட்டிக்குவீங்க. ஸோ இந்த மாதிரி புத்தி செய்த காரியத்தையே நினச்சிட்ருக்க. அப்பப்போ செய்கிற காரியம் கூட நீ நல்லா பண்ண இந்த விஷயத்த அப்படின்னு சொன்னால் அந்த சந்தோஷத்திலே மிதக்கிறது, நீ என்னடா பண்ண அப்படின்னா அந்த துக்கத்திலே இருக்கிறது. இது எல்லாமே கர்ம பந்தனத்தில் புத்தி மாட்டிக்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அப்படி மாட்டிக்கிட்டு இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுங்கள். ஏன்னா குழந்தைங்க கிட்டத்தான் மாயை புயலை எடுத்துகிட்டு வரும், நம்மக்கிட்ட தான் வருன்றார். எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கும். பாபா சொல்கிறாரு பாபா குழந்தைங்க கிட்ட தான் மாயா வரும்னு. ஆனால் அஞ்ஞானிகளே மாயாவில் பாதிரியார்களெலாம் மாற்றுறத பார்க்குறோம். அப்போ நாம் எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும் யோசிச்சு பாருங்கள். அதனால தான் பாபா சொல்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்களை நீங்களே உங்களால் புரிஞ்சிக்க முடியும், என்னோட மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னு. உங்களுடைய மனம் சிவபாபா கிட்ட இருக்குதா அல்லது தேகதாரி கிட்ட இருக்குதான்னு உங்களாலே கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அவர்களுடைய நினைவே வந்துக்கிட்டு இருக்கும். கர்ம சம்பந்திகள் அவங்கக்கிட்ட ஒரு வேளை, அதாவது ஏதாவது ஒரு நபர்கிட்ட உங்களுடைய உள்ளம் இருந்துச்சு அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற விகர்மங்கள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம. ஏன்னா அவர்களுடைய ஞாபகமே வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னாலும் என்ன அர்த்தம், நிறைய விகர்மங்கள் நம்மக்கிட்ட இருக்குது, அதாவது பாவம் அப்படிங்கிற விஷயம் நிறைய இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? பாபா கிட்ட போய் பாபா என்னால் அவங்கள மறக்கவே முடியல பாபா அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக அவ்வளவு பாவம் இருக்குது இன்னும் அழிக்க வேண்டியதுன்னு புரிஞ்சுக்கிட்டு வெறித்தனமாக பாபாவை நினைக்கணும். ஏன்னா அதை விட்டுட்டிங்கன்னா மாயை உங்களை குழியில் தள்ளிடும். பாபா சொல்கிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே, அதாவது உள்ளுக்குள்ளார உங்களால் புரிஞ்சிக்க முடியும் நாம் பாஸ் ஆவோமா இல்லையா அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் நம்ம நல்லா படிக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறதையும் அவங்களாலே புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறாரு. ஏன்னா இங்கே எல்லாருமே நம்பர் வாராக இருக்கத்தானே செய்கின்றனர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆத்மாக்கள் தங்களுக்கு தாங்களே நன்மை செஞ்சுக்கணும். ஸோ அதற்காகத்தான் பாபா கட்டளை கொடுக்குறாங்க. நீங்கள் தூய்மை ஆக விரும்புகிறீங்க, புண்ணிய ஆத்மாவாக ஆக விரும்புகிறீங்க, உயர்ந்த பதவியை அடைய விரும்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் முதலாக செய்ய வேண்டிய விஷயமே தூய்மையாக இருக்கணும். தூய்மையின் ஆதாரத்தில் தான் புண்ணிய ஆத்மாவாக உயர்ந்த பதவியை அடையக்கூடிய ஆத்மாவாக உங்களால் ஆக முடியும். ஸோ என்ன ஆனாலும் தூய்மை இழந்துடக்கூடாது, எச்சரிக்கையாக இருக்கணும். பாபாவை தவிர எதுவும் மைண்டில் கூட வந்துடக்கூடாது. அதனால் பாபா என்ன சொல்கிறாங்க, நம்ம பரந்தாமத்திலேருந்து இங்கே சாகார உலகத்துக்கு வர்றோமா அப்பயும் தூய்மையாக தான் வந்தோம். யாரையாவது நினச்சிக்கிட்டே வந்தோம் கிடையாது இல்லையா? எந்த தேகதாரியுமே நினச்சிக்கிட்டு வரலை, நம்ம பாட்டுக்கு டைரெக்டாக சாகார உலகத்துக்கு வந்தோம். அதே மாதிரி திரும்பி போகும்போது என்ன பண்ணுறோம், எந்த ஒரு தேகதாரியும் நம்ம நினைக்கிறது இல்லை, ஜஸ்ட்டு நம்ம அப்பாவை தான் நினைக்கிறோம். அவரும் எப்படி தான் இருக்கார், ஒளிப்புள்ளியாக தான் இருக்கிறார். அதனால் போகும்போதும் அதாவது தூய்மையாகத்தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா முடிவு தான் ஆரம்பம். ஆரம்பம் எங்கேருந்து வந்துச்சு? இந்த முந்தைய கல்பத்துடைய முடிவில் வந்துச்சு. ஸோ ரெண்டும் ஒன்றா தானே வரணும். ஸோ அதனால தான் பாபா சொல்கிறாங்க, தூய்மையாக தானே வந்தீங்க, இப்போ மீண்டும் தூய்மையாக வரணுன்னா இப்போ நீங்கள் தூய்மை ஆனால் தானே தூய்மையாக வர முடியும். அதனால் தூய்மையாக இப்போ போகணும். அழுக்கானவர்கள் உயர்ந்த பதவி அடையவே முடியாது. அதனால் சதா தன்னோட மனசை கேட்டுக்கணும், நான் எவ்வளோ பாபாவை நினைவு செய்கிறோம் அப்படின்னு.
நாம் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து பார்க்கணும். இல்லையா, அது சூப்பர். ஏன்னா என்ன பண்ணுறோன்றது நிர்ணயிக்கும், அது சொல்லும். நீங்கள் பாபா நினைவில் இருந்துட்டு இப்போ சும்மா ஒருத்தர் கூட அப்படி ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக பாபா நினைவில் இல்லைன்னு புரிஞ்சுக்கலாம். அதனால தான் என்ன பண்ணுறீங்கன்றதையும் செக் பண்ணுங்கள், தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு நீங்களே பாபா சொல்கிற மாதிரி தான் நான் இப்போ காரியம் செய்கிறேனா அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ பின்னாடி உட்காந்துட்டு இருக்கிற குழந்தைங்களுடைய மனசை வச்சு கண்டிப்பாக உறுத்தும். ஸோ இங்கே பின்னாடி உட்கார்றதுன்றதுடைய அர்த்தம் வந்து முயற்சியில் பின்னாடி இருக்கிறவங்கன்னு அர்த்தம். பாருங்க, உயர்ந்த பதவி வாங்கிறதுக்காக எல்லாருமே முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அதற்கேற்ற நடத்தையும் இருக்கணும்ல. பாபாவை நினைவு செய்யுங்க, உங்களுடைய தலையில் இருக்கக்கூடிய பாவச்சுமைகளை நீக்கிடுங்க, இறக்கி வைங்க. இதனால தான் அந்த காவடி சுமந்துட்டு போய் கடைசியில் இறக்கி வைக்கிறாங்கல்ல. இப்போ பாபா நினைவில் இருந்துட்டிங்கன்னா இறக்கிடுவீங்க. பக்தர்கள் சுமந்துட்டு திரியிறாங்க, அதோடைய நினைவு தான் காவடி சுமக்கிறாங்க. ஆனால் நம்ம அப்படி லேசாக இருக்கிறோம். ஏன் பாபா கிட்ட கொடுத்துட்டோம்? நினைவு இல்லாமல் பாவங்களுடைய சுமையை இறக்கி வைக்க முடியாது, அதாவது பாபாவோட நினைவு இல்லாமல். ஸோ அதனால் எவ்வளவு பாபாவுடன் நினைவினுடைய ஈடுபாடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை சொல்கிறாங்க, உங்கள் அப்பாவாகிய என்னை நினைவு செய்யுங்க, உங்களுடைய பாவம் அழிஞ்சிடும். ஒரு முரளிலும் நினைவு செய்யுங்க பாவம் அழின்றதை மட்டும் எத்தனை தடவை சொல்லுவார்னு யோசிச்சு பாருங்களா. பல தடவை வரும். ஏன்னா மெயினாக அந்த இன்ஜெக்ஷன் தான் நமக்கு போடுறார். குழந்தைங்களுக்கு ஊசி போடும்போது டாக்டர் வந்து அந்த குழந்தைய கவனத்தை திசை திருப்பார். என்னடா சாப்பிட்டா, என்ன படித்தா, என்ன மார்க்கு, என்ன சொல்கிறோம், அம்மா அடிக்குதா, இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த குழந்தைய கவனம் வேறு. ஆக்சுவலாக அப்பா அம்மா வந்து பேச்சு கொடுத்துட்ருப்பாங்க, அந்த நேரம் டாக்டர் டக்குன்னு பின்னாடி ஊசி போடுவார். அந்த மாதிரி பாபா மற்ற விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டே நினைவு நினைவு நினைவுன்னு இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டே இருக்கிறார். நேரமும் அருகில் வந்துக்கிட்டே இருக்கும். திடீரென்று விபத்துகள் எப்படியோ நடக்குது, நீங்களும் பார்க்குறீங்க இல்லையா. அகால மரணத்திற்கான முழு சீசனாகவும் இப்போ இருக்குது. அப்போவே சொல்கிறார், 1969 முன்னாடி வந்த முரளி. இப்போல்லாம் வண்டி எடுத்துகிட்டு போனாலே ஏதோ மரணத்தை நோக்கி போகிற மாதிரி தான். அவங்க திரும்பி வீட்டுக்கு வர வரைக்கும் அவன் எங்கே போகிறானோ உடனே ஃபோன் பண்ணி கேட்பாங்க, ஒய்ஃபு இல்லை அப்பா அம்மா போயிட்டானா அப்படின்னு. என்ன அர்த்தம், அவங்களுக்கு திக்குன்னு இருக்குது. ஏன்னா இந்த உடம்பை நம்ப முடியாது. ஆக்சிடெண்ட்டு அது இல்லாமலே கூட டக்குன்னு இறக்குறதையும் நம்ம பார்க்குறோம். அப்போ உங்களுக்கு நீங்களே நன்மை செஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களை நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதுதான் நன்மை. ஏன்னா இந்த நேரம் சரீரம் விட்டோன்னா நீங்கள் அலட்சியமாக, அதாவது எந்த மாதிரி குடும்பத்தில் நான் பிறக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி குடும்பத்தில் உள்ள குணம் உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடாது, இல்லைன்னா மாட்டிக்குவீங்க. அதனால் பாபா சொல்கிறாங்க, முழு நாளுடைய கணக்கை பார்க்க வேண்டும். அந்த கணக்கில் எது முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா யோகம், அப்புறம் உங்களுடைய நடத்தை பற்றி கண்டிப்பாக கணக்கு பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து வெளியில் சாப்பிட்ற பழக்கம் இருக்குது, எப்பயோ ஏதோ ஒரு டேஸ்ட்டுக்காக சாப்பிட்றீங்கன்னு வச்சுங்களேன். டக்குன்னு சரீரம் விட்டிங்கன்னு வச்சுங்களேன், அந்த பழக்கம் இருக்கக்கூடிய வீட்டில் போய் பிறந்துடுவீங்க. வெளியில் சாப்பிட்றவங்க நான்வெஜ்ஜும் சேர்த்து தான் சாப்பிடுவாங்க. ஏன்னா கலியுகம் ரொம்ப மோசமாக போயிட்டே இருக்குது. டக்குன்னு அதுக்கு சுவைக்கு அடிமை ஆயிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை, இல்லையா. ஏன்னா சில பாபா குழந்தைங்க கரிமீனை விடாமலும் இருக்கிறாங்க, விட முடியாமல் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பாவம் செஞ்சுருப்பாங்க. அவங்க சொன்னால் அவங்க குடும்பத்தில் அப்பாவோ அல்லது யாரோ கறிக்கடையே வச்சுருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, அதான் 100 மடங்கு தண்டனை. ஏன்னா டக்குன்னு அவங்களுக்கு ஞானம் புரியுது, அப்போ சத்தியமாக அவங்க பாபா குழந்தை தான். ஆனால் கறி கடைக்காரங்க வீட்டில் பிறந்திருக்கிறாங்கன்னா அதிலிருந்து மட்டும் அவங்களால வர முடியல. அதுக்கு தான் பாபா செக் பண்ணிக்கிட்டே இருங்க, அதில் தான் உங்கள் நன்மை. இல்லைன்னா எப்படி மாட்ட வச்சுடுன்னே தெரியாது. அடுத்தது ஒரு வினாடி நீங்கள் தப்பு பண்ணியிருப்பீங்க, ஆனால் அடுத்த ஜென்மம் ஃபுல்லாக அதுலேருந்து வெளில வர முடியாமல் கஷ்டப்படுவீங்க. வெளியில் வரணும்னு நினச்சாலும் விடாத மாதிரி நபர்கள்கிட்ட மாட்டிக்குவீங்க. அதனால் நம்ம டே முழுசாகவும் எவ்வளோ பாவம் செஞ்சோம், அது வந்து மனது
அப்புறம் சொல்லினால் அந்த மாதிரியெல்லாம் வருது இல்லையா? மனசுலையும் நிறைய பாவ எண்ணங்கள் வருது, பேசுகிறதுலேயும் வருது. ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம செக் பண்ணணும், எவ்வளோ பாவம் செஞ்சுருக்குறோம், பிறகு செயலில் எவ்வளோ செஞ்சுருக்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து செக் பண்ணணும். ஸோ முதல்ல பாவம் எங்கே வரும்? எண்ணத்தில் தான் வரும். அதுக்கு பிறகு தான் அது வார்த்தையில் செயலில் வரும். ஸோ அதனால் எண்ணத்தை செக் பண்ணிக்கிட்டே இருங்க. எண்ணங்கள் ரொம்ப முக்கியம். அதுதான் உள்நோக்கு முகம். இப்போ நான் என்ன நினச்சிட்ருக்கிறேன், பாபா சொன்ன மாதிரி எண்ணங்கள் ஓடுதா, இல்லை அது இஷ்டத்துக்கு தாறுமாறாக ஓடுதா, செக் பண்ணணும். ஸோ சரியான காரியங்களை செய்வதற்கான சரியான புத்தி பாபா கொடுத்துருக்கிறார். இது இல்லாமல் மற்றவர்கள் பாவம் செஞ்சிட்ருக்கிறாங்க. ஆனால் எது சரின்னு கண்டுபிடிக்கக்கூடிய புத்தி தெரிந்து பாவம் செய்யலாமா? பாபா இன்னும் மேலே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாம் நல்ல காரியங்களை செய்யணும். அது மட்டும் இல்லாமல் யாராவது ஏமாற்றாமல் இருந்தேனா, இல்லை ஏதாவது பொய் சொன்னேனா, இல்லை சேவைக்கு நான் பெரிய குந்தகம் விளைவிச்சேனா, இல்லை யாருடைய பேர் வடிவத்திலாவது சிக்கி இருக்கிறேனா அப்படின்ட்டு நம்ம சோதனை செய்யணும். ஏன்னா இது பாபா ஏன் சோதனை சொல்கிறார் அப்படின்னா, ஒருவேளை இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு ஏதாவது கெட்ட நடத்தை இருந்துச்சுன்னா அது அப்பாவுக்கு நிந்தனை செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாபா சொல்கிறாங்க யாருக்கும் துக்கம் கொடுக்கூடாது. ஸோ இதில் இந்த பொய் சொல்கிறானான்னு செக் பண்ணுறதுல அதில் ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் சொல்கிற உண்மை மற்றவர்களுக்கு மிகப்பெரிய துக்கத்தை கொடுக்கும் அப்படின்னா அங்கே நீங்கள் உண்மை சொல்கிறதும் பாவமாயிடும். அதனால தான் இங்கே இந்த டிரான்ஸ்லேஷனில் பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் பொய் சொல்கிறேன்னா அப்படின்ட்டு. ஸோ அது நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும், அதை எந்த நேரத்தில் என்ன பண்ணணும். இப்போ பாபா சொல்கிறாரு, வெளியில் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறீங்க, கல்யாணத்துக்கு போகிறீங்க, நான் இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன், நீங்கள் சாப்பிட்டு போயிருக்க மாட்டீங்க, பட் அங்கே நீங்கள் போய் தான் சொல்லி ஆகணும் இல்லையா? உடம்பு சரியில்லை, நான் சாப்பிடக்கூடாது, இல்லை டாக்டர் சொல்லியிருக்கிற வெளில சாப்பிடக்கூடாது, அதனால் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஸோ இங்கே நீங்கள் போய் தான் சொல்கிறீங்க இல்லை யுக்தியாக. ஸோ அதை புரிஞ்சுக்கணும். ஸோ யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது, ஒரு தந்தையோடைய நினைவில் மட்டும் இருங்கள். இந்த ஒரு கவலை தான் நமக்கு இப்போ கிடச்சிருக்குது. அதாவது பாபா கிட்ட வந்த உடனே எல்லாமே பாபாட்ட கொடுத்துட்டோம், சுமையை இறக்கிட்டோம், ஸோ குஷியாக இருக்கிறோம். ஆனால் நமக்கு ஒரு கவலை பாபா கொடுத்துருக்காரு. என்னன்னா, யாருக்கும் நம்ம துக்கம் கொடுக்காமல் இருக்கணும். ஒரு அப்பாவோட நினைவில் இருக்கிற நான் மட்டும், அந்த கவலை மட்டும்தான் நமக்கு இருக்கணும், வேறு எந்த கவலையும் இருக்கக்கூடாது. ஸோ இன்னொரு கவலை, ரொம்ப முக்கியமான கவலை, அது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் பாபா நினைவிலே இல்லைன்னா என்ன பதவி அடைவேன் நான் அப்படிங்கிற கவலை இருந்துக்கிட்டே இருக்கணும். ஐயோ இந்த சும்மா ஃப்ரெண்டு கூட 1 மணி நேரம் பாபா நினைவே இல்லாமல் பேசிட்டு வந்தீங்கன்னா, ஐயோ இந்த 1 மணி நேரத்தில் நான் செத்து போயிருந்தால் என் நிலைமை என்ன ஆகிருக்கும் அப்படி யோசிக்கணும். ஏன்னா இந்த கவலை இருந்துக்கிட்டே இருக்கணும். அதான் இந்த நொடிக்கு கடைசி நொடி நம்ம அம்மா ப்ராக்டிஸ் பண்ணாங்க. இதில் நீங்கள் அலட்சியமாக இருந்துட்டீங்க, இப்போ இறுதியில் பயங்கரமாக பச்சாத்தாபப்பட வேண்டியதாக இருக்கும். ஏன்னா அந்த 1 மணி நேரம் நீங்கள் எவ்வளோ பாவம் செஞ்சுருப்பீங்க உங்களுக்கு தெரியாது. ஏன்னா அதிகம் பேசுபவன் அவசியம் பாவம் இழைக்கிறான் அப்படின்ட்டு பைபிளில் இருக்கும். பாபாவும் சொல்லுவார், கம்மியாக பேசுங்க, குறைவாக பேசுங்க, சாஃப்டாக பேசுங்க, இனிமையாக பேசுங்க, ஆனால் 1000 வார்த்தை பேச வேண்டிய இடத்துல 10 வார்த்தை பேசுங்கன்றார். யோசிச்சுட்டு உண்மையிலே இப்போ பேசி தான் ஆகணுமா, எவ்வளோ கம்மியாக. ஏன்னா நீங்கள் ஒரு வார்த்தை பேசுனா எதிர இருக்கவங்க 10 வார்த்தை பேசுவாங்க, அப்படியே போயிடும். அப்போ நீங்கள் பேசுகிற வார்த்தை அடுத்து அவங்க ஒரு கேள்வி கேட்குற மாதிரி வச்சுக்கக்கூடாது. அப்படியே கேட்டாலும் மணிரத்னம் பண்ண மாதிரி ஒரு வார்த்தையில் பதில் சொல்லிடணும். அப்படி இல்லைன்னா கடைசியில் நம்ம மாட்டிக்குவோம். இது எல்லாத்தையுமே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. யார் நாடகத்தின்படி சாதாரண பதவி பெற இருக்காங்களோ அவர்கள் சாதாரண பதவி தான் பெறுவாங்க. அதையும் நீங்கள் இப்போ புத்தியின் மூலமாக உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ அதனால் மற்றவங்களும் இப்போ ஒரு பெரிய உங்களை விட சீனியர் ஆத்மாவாக இருக்கலாம், அல்லது ஒரு பதவியில் இருக்கக்கூடிய பாபா குழந்தையாக கூட இருக்கலாம், சென்டர் இன்சார்ஜ் அந்த மாதிரி அவங்க நிறைய பேசுகிறாங்க, அல்லது ஏதோ ஒரு தவறான காரியம் செய்தால் கூட உங்களுக்கு தெரியாது இல்லை அவங்க அங்கே என்ன பதவி அடைவாங்கன்ட்டு. ஒருவேளை தாழ்ந்த பதவி கூட அடையலாம். அதனால் அவங்கள பார்க்கக்கூடாது. அதனால தான் பாபா சொல்கிறாங்க, வெளியில் மற்றவங்கள பார்க்காதீங்க. பார்க்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு உதாரணம் தான் பிரம்ம பாபா.
வேறு யாரையுமே பாபா பார்க்க சொல்லலை, மம்மாவை கூட சொன்னது கிடையாது. சரி, உங்களுடைய நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத புத்தியை பயன்படுத்துங்க. பாபா ஞானம் கொடுக்குறாருல்ல, அந்த ஞானத்தை வச்சு செக் பண்ணுங்கள், இது ஞானத்தின்படி கரெக்டாக நான் இப்போ பண்ண வேண்டியது அப்படின்னு யோசிச்சுட்டு ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய சொல்கிறார். புரியுதா நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது? நான் இப்போ உங்களுக்கு என்ன மந்திரத்தை சொல்லி கொடுத்தேனோ அதே தான் மற்றவங்களுக்கும் நீங்கள் சொல்லி கொடுக்கணும். என்ன மந்திரம்? மன்மனாபவ, பாபாவை நினைவு செய்யுங்க. ஸோ குழந்தைங்களுக்கு இதுதான் லட்சியம். லக்ஷ்மி நாராயணன் ஆகிறது லட்சியமாக இருந்தாலும் இப்போ உடனடி லட்சியம் என்ன? நிரந்தரமாக பாபா நினைவில் இருக்கிறது, லட்சியத்தின் நினைவில் இருக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்களையெல்லாம் உலகத்தினர் புரிந்து கொள்ள முடியாது. இங்கே முக்கியமான விஷயமே அப்பாவை நினைக்கிறது தான். படைப்பவர் மற்றும் படைப்பின் ஞானமும் நமக்கு கிடச்சிருச்சு இல்லையா? தினந்தோறும் ஏதாவது புது புது பாயிண்ட்ஸுக்கெல்லாம் நமக்கு புரிய வைப்பதற்காக அப்பா நமக்கு கொடுக்குறாரு. அதே மாதிரி விராட ரூபத்தை வச்சும் நீங்கள் புரிய வைக்கலாம் இல்லையா? தலையிலேருந்து தேவதை, நெஞ்சிலிருந்து சத்ரியன், வயிறிலிருந்து வைஷ்யன், காலில் இருந்து சூத்ரன்றாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா அப்படின்னு நீங்கள் அதை வச்சு கூட புரிய வைக்கலாம். இதுவும் ஏணிப்படியின் சித்திரத்திற்கு அருகில் வைப்பதற்கான சித்திரம்தான். எதை சொல்கிறாங்கன்னா பாபா விராட ரூபத்தை சொல்லுவார். ஏன்னா ஏணிப்படியோட சித்திரம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு பக்கத்தில் இந்த விராட ரூப சித்திரத்தையும் வச்சு அவங்களுக்கு நம்ம புரிய வைக்கலாம். ஏன்னா ஏணிப்படி சித்திரம் தான் விராட ரூப சித்திரம் இல்லையா? மேலே இருக்கும்போது என்னவாக இருக்குது? தேவதையாக இருக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குது இல்லையா? அதே தான் விராட ரூபம். ஸோ இந்த ஏணிப்படி தான் அது அப்படின்னு நீங்கள் புரிய வைக்கலாம். நாள் முழுவதும் புத்தியில் இந்த மாதிரி சிந்தனை இருக்க வேண்டும். யாருக்கு எப்படி புரிய வைக்கலாம், எப்படி சொன்னால் அவங்களுக்கு புரியும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். சேவை செய்வதனாலும் பாபாவுடைய நினைவு இருக்கும். ஆனால் நினைவோடு சேவை செய்யணும், அது ஒரு முக்கியம். ஆனால் நீங்கள் சாதாரணமாக சேவை செய்யும்போது அப்பப்போ பாபா நினைவு வரும்ல, நீங்கள் ஒவ்வொரு தடையும் பாபாவை நினைக்கணும்னு சொல்லுவீங்கல்ல. பட் ஆனால் நீங்கள் நினைவோடு செய்யும்போது இன்னும் பவராக இருக்கும். ஏன்னா பாபாவோட நினைவினால தான் விகர்மங்கள் விநாசமாகும். ஸோ உங்களுக்கு அதில் தான் நன்மை இருக்குது அப்படின்னா உங்களுக்கு முதல்ல நீங்கள் நன்மை செய்யணும்ல, நினைவிலே இருக்கணும்ல. பாபா நமக்கு புரிய வச்சுருக்காங்க, உங்களுடைய தலை மீது 63 பிறவிகளுடைய பாவங்கள் இருக்குது. ஸோ அதனால தான் சதோ பிரதானமாக இருந்த நீங்கள் பாவம் செஞ்சு செஞ்சு இப்போ தமோ பிரதானமாக ஆயிட்டீங்க. இப்போ என்ன ஆயிட்டீங்க? என்னுடையவர்களாக ஆகிட்டீங்க. இப்போ என்னுடையவர்களாக ஆகின பிறகு எந்த ஒரு பாவ கர்மமும் செய்யக்கூடாது. ஏன்னா சதோ பிரதானம் ஆகிறதுக்கு தான் வந்து பாபா குழந்தையாக இருக்கிறீங்க. அப்புறம் மறுபடியும் தமோ பிரதானம் ஆகிறதுக்கான பாவ காரியத்தை ஏன் பண்ணுறீங்க? பொய் சொல்கிறது, அசுர நடத்தை கொண்டு இருக்கிறது, குடும்பத்தை உடைக்கிறது, அதை குடும்பத்தையே பொழக்கிற மாதிரி அதாவது காரியம் செய்கிறது, பாத்திரத்தெல்லாம் தூக்கி போட்டு உடைப்பாங்க இல்லையா? அடுத்தது புரளி பேசுறது, இவன் இப்படி அவன் அப்படின்னு காசி பேசுறது, சண்டை போடுறது, இது எல்லாமே பெருத்த நஷ்டத்தை ஏற்படுத்திடும். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? சாதாரண பொய் சொல்கிறதுலேருந்து, மற்றவர்களை பற்றி புரளி பேசுகிறதுலேருந்து, இதுவே பயங்கர நஷ்டத்தை ஏற்படுத்தும். மற்றதெல்லாம் அதை விட பயங்கரம். ஏன்னா அதை டக்குன்னு தெரியும். அசுர நடத்தையில் இருக்கிறது, சண்டை போடுறது, அந்த நேரமே அந்த டேமேஜ் வந்துடும். ஸோ அதனால் இதெல்லாம் பண்ணாமல் இருக்கணுன்றதில் கவனம் வைக்கணும். பாபா குழந்தையாகி இப்படி பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு அசிங்கம். மற்றவர்கள் உங்களுக்கு பண்ணலாம், ஏன்னா அவங்களுக்கு ஞானம் கிடைக்கல, அவன் பண்ணான்ட்டு நீங்கள் திருப்பி பண்ணிங்கன்னா மாட்டிக்குவீங்க. இந்த மாதிரி காரியங்கள் செய்கிறதுனால என்ன ஆகும் தெரியுமா? பாபா கிட்ட இருக்கிற தொடர்பையே துண்டித்து விடும். ஸோ அதனால் அது மிகப்பெரிய பாவம். சூப்பர் இல்லை? அதாவது மற்றவர்களுக்கு மிகப்பெரிய நஷ்டம் மட்டும் கிடையாது, உங்களுக்கு பாபா நினைவு வராது இல்லையா? ஒருத்தனை ஏதோ ஒரு காரணத்துக்காக அவனை பாதிப்பு ஏற்படுத்துகிற மாதிரி மிகப்பெரிய பொய் சொல்லிட்டு நீங்கள் பாபா நினச்சிடுவீங்களா நிம்மதியாக? இல்லை பயங்கரமாக சண்டை போட்டுட்டு தான் உங்களுக்கு பாபாவுடைய நினைவு வருமா? முரளி, அதாவது நினைவு வராத நேரத்தில் கூட நீங்கள் முரளி படிச்சிங்கன்னா மைண்டு நல்லாயிடும். ஆனாலும் இந்த பாவம் பண்ணிவிட்டு நீங்கள் முரளி படித்தாலுமே முதல்ல கான்சன்ட்ரேஷன் வராது.
ஸோ அதனால தான் சொல்கிறார் இது மிகப்பெரிய பாவம். பாருங்க, அரசாங்கத்திற்கும் துரோகிங்க இருக்கிறாங்க. அரசாங்க விஷயங்களை யாராவது விரோதிகளுக்கு சொல்லி மிகுந்த நஷ்டத்தை ஏற்படுத்தி விட்டுட்டாங்க அப்படின்னா பிறகு அவங்களுக்கு மிக கடுமையான தண்டனையும் கிடைக்குது. குழந்தைங்க வாயில் எப்போவுமே ஞான ரத்தினம்தான் வரணும். மற்ற விஷயங்கள் உங்கள் வாயிலிருந்து வர்றது பாவம், அதுவும் கடுமையான சொற்கள் வர்றது மகா பாவம். ஞான விஷயங்களை மட்டும்தான் பேசணும். மற்றபடி தேவையில்லாத செய்தியை பற்றிலாம் ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் கேட்க கூட கூடாது. இது என்னாச்சு, அவங்க என்னாச்சு, இது என்னாச்சு, தேவையே கிடையாது. எதுக்கு கேட்பானா, அது உள்ளே போயிட்டு அது மறக்க முடியல, யோகா பண்ணும்போது அதான் ஞாபகம் வருதுன்னு பாபா கிட்டே புலம்புவானே. நீங்கள் எப்படி பாபா கிட்ட யோகா வைக்கிறீங்க, எப்படி யாருக்காவது புரிய வைக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றிலாம் நாள் முழுவதும் இதே சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கணும் நமக்கு. அதாவது பாபாவை எப்படிலாம் யுக்தியாக நம்ம யூஸ் பண்ணி பாபாவை நினைக்கிறத பற்றி யோசிக்கலாம். அப்புறம் சேவைக்கு மற்றவங்கள்ட்ட எப்படி புரிய வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம சிந்தனை பண்ணிகிட்டே இருக்கலாம். இல்லை நிறைய இந்த கர்மத்தினோட விதிகளாகவே பாபா நிறைய பாயிண்ட்ஸ் ஞானத்தை பற்றி சொல்லியிருப்பார் இல்லையா. ஸோ அதை நம்ம சிந்திச்சுக்கிட்டே இருக்கலாம். அதெல்லாம் சிந்திக்கும்போது அந்த தப்பான காரியங்களை நம்ம செய்யாமல் இருப்போம் நம்ம. சூப்பர். ஆமாம், இதுலேயே மைண்டு பிஸியாக இருக்குது இல்லை. ஏன்னா மெயினாக பாவத்தை முதல்ல மனசில் தான் பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த மனசை இந்த நல்ல விஷயத்திலே பாபா நினைக்கிறத பற்றியும் சேவையை பற்றியும் விஷயத்திலே பிஸியாக்கிட்டிங்கன்னா மற்ற எண்ணங்கள் வராது. ஸோ இந்த 7 நாள் படங்கள் இது முன்னாடி போய் உட்காந்துக்கோங்க, அல்லது லக்ஷ்மி நாராயண் படத்தில் போய் உட்காந்துக்கோங்க, முன்னாடி உட்காந்துக்கோங்க. உட்காந்தா அது சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் தான் வரும் இல்லையா. ஸோ அப்போ பாருங்கள், நீங்கள் எதை பார்க்குறீங்களோ அது சம்மந்தப்பட்ட எண்ணம் தானே மைண்டில் வரும். ஸோ அப்போ இந்த படங்களே பார்த்துட்டு இருங்க. பக்தி மார்க்கத்தில் அநேக விதமான சித்திரங்களை பூஜை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் எதுக்கு பூஜை செய்கிறாங்க அப்படின்ட்டு தெரியாமலே பூஜை செய்கிறாங்க. ஏன்னா அப்படி ஒரு குருட்டு நம்பிக்கை. இந்த மாதிரி குருட்டு நம்பிக்கை, உருவ வழிபாடு, இவ்விஷயங்களுக்கெல்லாம் பாரதம் ரொம்ப புகழ் பெயர் பெற்றதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயங்களெல்லாம் மற்றவர்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நீங்கள் இப்போ ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க. பாருங்கள், கண்காட்சிக்கு எவ்வளவு மனிதர்கள் வர்றாங்க, விதமானவங்க வர்றாங்க. சிலரோ பார்ப்பதற்கு புரிந்து கொள்வதற்கும் இது நல்லா இருக்குது, ஏற்றவை தான் அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க, சரி அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிடுறாங்க. பிறகு சென்டர் பக்கமே வர்றதே கிடையாது. ஸோ ஒவ்வொரு விதமானவர்கள் வருவாங்க, எல்லாருமே வந்துடுவாங்க சென்டருக்கு, கண்காட்சிக்கு வரவங்கலாம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நாளுக்கு நாள் உலகத்துடைய நிலை ரொம்ப ரொம்ப மோசமாகிட்டே இருக்குது. பாருங்கள், திரும்புகிற பக்கம்லாம் எவ்வளவு சண்டை சச்சரவுகள். வெளிநாடுகளில் பாருங்கள் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, கேட்கவே வேண்டாம். எவ்வளவு மனிதர்கள் இறந்து போகிறாங்க. ஏன்னா இது தமோ பிரதானமாக உலகமாக இருக்குது இல்லையா. பாருங்கள், அப்பயே பாபா வெளிநாடுகளில் அவ்வளோ பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்பயுமே அந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்குது. ஆக்சுவலாக அமெரிக்காவிலலாம் அடிக்கடி ஸ்கூலுக்குள்ளேயே யாராவது ஸ்டூடெண்ட்டு துப்பாக்கி எடுத்துகிட்டு சுட்டுருவோம். அது நம்ம நக்கல் அடிச்சிட்ருப்போம். ஸோ இப்போ தமிழ்நாட்டில் நாமக்கல்லையோ எங்கேயோ 8வது படிக்கிற பையன், இல்லை 8வது படிக்கிறனா எவ்வளோ சின்ன பையன் யோசிச்சு பாருங்கள். 8வது படிக்கிற பையன் பைக்குள்ளே கத்தியை மறைச்சி எடுத்துகிட்டு போயிட்டு கூட படிக்கிற 8வது படிக்கிற பையனையே, அவன் கிளாஸ் பையனையே கொலை பண்ணியிருக்கிறான். அப்புறம் என்ன செய்கிறாங்க, வெடிகுண்டுகளை எல்லாம் நீங்கள் தயாரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களே என்ன சொல்கிறாங்க, உங்கள்கிட்ட ஏராளமாக இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் வச்சுருக்கீங்க இல்லையா, ஸோ நாங்கள் ஏன் தயாரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களாம். ஏன்னா எங்கள் கையில் அணுகுண்டெல்லாம் இல்லைன்னா நாங்கள் இவங்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டியதாகிடும். ஏன்னா இன்றைக்கி அப்படி ஆயிடுச்சு இல்லையா.
இப்போ அமெரிக்காவை கண்டு மற்றவர்கள் பயப்படுறதுக்கு அவங்களுடைய பணபலம் மட்டும் இல்லை, ஆயுத பலமும் காரணம். ஆனால் இப்போ அமெரிக்காவை எதிர்க்குது வடகொரியா போன்ற நாடு, அது ரொம்ப குட்டி நாடு தான். அப்போ அமெரிக்காவை விட சக்திசாலியான ஆயுதங்களை அவங்க தயாரிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போ அவங்களுடைய பலம் ஆயுதத்தை வச்சு இருக்கிறதுனால அவங்க அணு ஆயுதத்தை தயாரிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் இது எல்லாமே விநாசத்திற்காகத்தான். விநாசமோ நடந்தே ஆக வேண்டும். சங்கர் இதை தூண்டுவதாக சொல்கிறாங்க. ஆனால் இதில் தூண்டுதல் போன்ற விஷயமெல்லாம் கிடையாது. நாம் நாடகத்தின் மீது அவ்வளோ நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறோம். ஏன்னா இல்லாட்டினா என்ன ஆகும், அமெரிக்காவை பார்த்தா வெறுப்பு வரும், ஆஃப்ரிக்காவை பார்த்தா வெறுப்பு வரும், ஒவ்வொரு நாட்டை பற்றி வெறுப்பு வரும். நமக்கு ஈஸியாக இது நாடகத்தில் பதிவாயிருக்கு, அவங்க என்ன பண்ணுவாங்க, முடிஞ்சு போச்சு, முற்றுப்புள்ளி. நாடகத்தில் ஏன் இது எனக்கு இப்படி நடந்துச்சு, நாடகத்தில் பதிவாயிருக்கு, கண்டிப்பாக நன்மை இருக்கும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா மாயா ரொம்ப சக்திசாலி, டக் டக்குன்னு வீண் எண்ணத்தை உருவாக்கி விட்டுரும். ஸோ பாபா மெயினாக விகாரத்துக்காக சொல்கிறாரு, என்னுடைய குழந்தைங்கள்லாம் விகாரத்துலேயும் விழ வச்சிருது இந்த மாயான்ட்டு. கூட இன்னொரு விஷயமும் ஞாபகம் வருது. ராமாயணத்தில் பார்த்திங்கன்னா ராமர் வாலியை கொன்னுடுவார், தெரியும் இல்லையா, மறைஞ்சிருந்து கொன்னுடுவார். வாலியோட மகன்தான் அங்கதன். பாபா அடிக்கடி சொல்கிறார், ஆடாத அசையாத அங்கதன் மாதிரி இருக்கணும்ன்ட்டு. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கதன் ராவணனை பார்க்க போகிறான், சீதையை விட்டுடுங்கன்ட்டு ராமர் சொன்னார் அப்படின்ட்டு தூதுவனாக போகிறார். அப்போ அங்கதனை பார்த்த உடனே, நீ என்னுடைய உயிர் நண்பன் வாலியோடைய மகனாச்சே, நீ எதுக்கு அவங்ககிட்ட இருக்க, என்கிட்ட வா, நான் உன்னை பார்த்துக்கிறேன், நான் உனக்கு ராஜ்யத்தை மீட்டு தரேன் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா ராமர் அவங்க அப்பாவை கொன்னவர் இல்லையா. ஜென்ரலாக அப்படின்னா இன்னும் எவ்வளோ வீண் எண்ணம் வரும், கூட ஒருத்தர் வந்துட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஆனால் அவன் அசரவே மாட்டான். ஸோ அதனால தான் ஏதோ ஒரு அடுத்தடுத்து ஏதோ ஒரு சம்பவம் நடந்து ஏதோ ஒன்று கேட்கும்போது, தம்பி நீ முடிஞ்சால் என் காலை அசைச்சிப்பார், அதுக்கப்புறம் ராமரை பற்றி நீ யோசிக்கலாம் அப்படின்ட்டு அங்கதன் காலை வைக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த புத்தி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது இல்லையா. தன் அப்பாவையே கொன்றவனை பற்றி கூட ஒரு வீண் எண்ணம் கூட வராத அளவுக்கு அவனுடைய மனம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுக்காக தான் மெயினாக பற்றை விட சொல்கிறார். பற்று இருந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி நிறைய நியூஸ்லலாம் பார்க்குறோம் இல்லையா, இவங்களை கொலை பண்ணாங்கன்ட்டு பழி வாங்குறதுக்கு இன்னொரு குரூப் இவங்களை கொலை பண்ணது அப்படியே அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்குது. ஸோ அப்படி நீங்கள் இருக்கக்கூடாது. நாடகத்தில் பதிவாகி இருக்குது, அவ்வளோதான். அதுக்கு மேலே எதுவும் தேவையில்லை. நமக்கு தெரியாது நாடகத்தில் எதனால் இது நடக்குதுன்னு தெரியாது, அதை ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. முற்றுப்புள்ளி, அவ்வளோதான். ஆனால் மாயா முற்றுப்புள்ளி வைக்க விடாது, ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா என்னுடைய நல்ல நல்ல குழந்தைங்களெல்லாம் மாயா விகாரத்தில் விழ வைக்குது. பாருங்க, பாபா எவ்வளோ சொல்லி புரிய வைக்கிறாங்க. தேகத்தின் மீது அன்பு வைக்காதீங்க, பெயர் வடிவங்களை சிக்கிக்காதீங்க. ஆனால் மாயாவும் அப்படி தமோ பிரதானமாக இருக்குது. அதுவும் சும்மா இல்லை இல்லையா, ரொம்ப பலசாலியாக இருக்குது. ஒரேடியாக தேகத்தின் மீது சிக்கிக்கொள்ள செய்கின்றது. அந்த மாதிரி தேகத்தினுடைய பேரூபத்தில் சிக்கிக்கிறாங்கன்னா அவ்வளோதான், ஒரேடியாக மூக்கை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறது. அதாவது பாபாவை நினைக்கிறதோ சேவை செய்கிறதோ எதுவுமே கிடையாது, தன்னுடைய வாழ்க்கையே நஷ்டமாக்கிக்கிறாங்க அவங்க. ஸோ இதை பாபா நேற்று கூட சூப்பராக சொல்லியிருந்தார் இல்லையா, தேகத்தை நினைத்தால் சண்டை தான் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுக்கும் முந்தின நாள் முரளியில் பார்த்திங்கன்னா, தேகத்தை நினைத்தால் துக்கப்பட்டு தான் இறப்பீர்கள், துக்கத்திலிருந்து தப்பிக்கவே முடியாது தேகத்தை நினைத்தால் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதனால் பாபா தினம் தினம் எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறார். ஆனாலும் மாயை யாருடைய உடல்லையாவது உங்களை கட்டி போட்டுக்கிட்டே இருக்குது, உங்களுக்கே தெரியாமல் உங்கள் மூக்கை பிடிக்குது. ஸோ குழந்தைங்கக்கிட்ட பல தடவை பாபா சொல்கிறார், ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணுங்கள், ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணுங்கன்ட்டு. அதை ஃபாலோ பண்ணாதனால தான் மாட்டிக்கிறீங்க. முதல் ஸ்ரீமத்தை என்ன, பாபா நினைவு. இதே விஷயம் அங்கே பைபிள்லேயும் பாருங்கள், அந்த முதல் கட்டளையாக இயேசு சொல்கிறது, உன் பாலிய பருவத்தில் சிருஷ்டிகராகிய கர்த்தரை நினை. இதுதான் பாலிய பருவம், குழந்தை பருவம். பிரம்மகுமாரிகள் இருக்கிறது தான் இந்த பிராமண வாழ்க்கை தான் குழந்தை பருவம். இப்போ பாபாவுடைய நினைவிலேயே இருக்கணும்.
நினைவிலே எல்லா காரியத்தையும் செய்யணும், நினைவிலே யார் கூட வேணாலும் பேசலாம், ஆனால் பாபா நினைவு கட்டாகாமல் இருக்கணும்னு சொல்கிறாரு. அதில் அலட்சியமாக இருக்கிறதுனால என்ன ஆகிடுது, விழுந்துடுறீங்க. உடனடியாக மாயையின் வழிப்படி நீங்கள் நடந்துடுறீங்க. மாயையுடைய வழி தான் உங்களுடைய புத்தியில் வருது. ஏன்னா ராவணன் என்ன பண்ணுறான், தன்னுடைய சிறையிலிருந்து விடுவதே கிடையாது, என்கிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு விருப்பப்படுறான். ஸோ பாபா சொல்கிறாங்க, உங்களை ஆத்மான்னு உணர்ந்து என்னை நினைவு பண்ணுங்க. இப்போ நாம் வீட்டுக்கு போக போகிறோம். இப்போ அரைக்கல்பத்தின் நோயிலிருந்து நம்ம விடுபடுறோம். நாம் அங்கே இருப்பதோ, அதாவது சத்தியுகத்தில் இருப்பதோ நோயற்ற உடல். இங்கே வந்து பாருங்கள் எவ்வளோ நோயாளிகள் இருக்கிறாங்க இல்லையா. இது வந்து கலியுகம், தமோ பிரதான உலகம், அப்படி தான் இருக்கும். இது பயங்கர நரக உலகம் இல்லையா. அவர்கள் வந்து கருட புராணம் படிக்கின்றனர் என்ற போதிலும் படிக்கிறவர்களுக்கும் கேட்குறவர்களுக்கும் புத்தி கொஞ்சமும் இல்லை. பாபா தான் சொல்கிறார். அதாவது கருட புராணத்தில் வந்து என்ன போட்டிருப்பாங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும். இந்த பாவத்திற்கு இந்த தண்டனை, அந்த பாவத்திற்கு அந்த தண்டனை அப்படின்ட்டு போட்டிருப்பாங்க. ஒரு சில பொய் சொன்னீங்க அப்படின்னா நெருப்பு பிடிச்சிக்கும், அந்த மாதிரி. இப்போ இந்த உலகத்தில் அதெல்லாம் நடக்காமலையா இருக்குது, எல்லாம் தான் நடக்குது. அப்புறம் இதை போய் சொர்க்கம்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அதனால தான் பாபா கேட்குறாரு, கொஞ்சமாவது உங்களுக்கு புத்தி இருக்குதா அப்படின்ட்டு கேட்குறாரு. இதை போய் சொர்க்கம்னு சொல்கிறீங்களே அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ பாபா, அதாவது பிரம்ம பாபாவே அவருடைய அனுபவத்தை சொல்கிறாரு. இதுக்கு முன்னாடி எனக்கும் பக்தியில் அளவற்ற போதை இருந்தது அப்படின்னு சொல்கிறார். ஆக்சுவலாக அந்த கருட புராணம் படிக்கிறதும் பக்தி தான் இல்லையா. அப்படியே பாவனையாக படிப்பாங்க, கேட்பாங்க. ஆனால் சொல்கிறவனுக்கும் புரியாது, கேட்குறவனுக்கும் புரியாது. எல்லாமே சத்யநாராயணன் கதை எதாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி பக்தி செய்தால் நான் கடவுளை அடைவேன் அப்படின்னு கேட்ட உடனே அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். பிரம்ம பாபாவுக்கு பக்தி செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கிறார். பக்தி செய்கிறாங்க, ஆனால் என்ன ஆகிட்டே இருக்கிறாங்க, பதிதமாகிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, பதித்த பாவனா வாருங்கள் அப்படின்ட்டு என்னை கூப்பிடுறீங்க. பக்தி செய்கிறீர்கள், ஓகே, இது நல்லது தான். பிறகு பகவானை ஏன் நினைக்கிறீங்க, ஏன் கூப்பிடுறீங்க? ஏன்னா பக்தியினுடைய பலனை வந்து பகவான் கொடுப்பாரு அப்படின்ட்டு நினைக்கிறீங்க. ஆனால் என்ன பலன் தருவார் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. இப்போ தான் பாபா வந்து சொல்கிறாரு. பாபா சொல்கிறாங்க, கீதையை படிக்கிறவங்களுக்கு புரிய வைங்க. ஏன்னா அவங்க தான் நம்ம தர்மத்தை சார்ந்தவர்கள். கீதா சத் சங்கம், கீதா உபதேசம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இதை புரிய வைங்கன்று. வடநாட்டிலலாம் நிறைய சகோதரிகள், சின்ன சின்ன வயசு பொண்ணுங்கள்லாம் வந்து காவி ட்ரெஸ்ஸு போட்டு அழகாக கீதா உபதேசம் பண்ணிகிட்டு இருப்பான். ராமாயணம், மகாபாரதம் எல்லாமே. ஸோ அதில் ஒரு சகோதரி வந்து சிவானி தீதியெல்லாம் சந்திச்சிருக்கிறாங்க. அவங்க நம்ம தர்மத்தை சார்ந்தவர்கள், அவங்களுக்கு புரிய வைங்கன்ற. முதல் முக்கியமான விஷயமே கீதையினுடைய பகவான் வாக்கு. அது என்ன அப்படிங்கிறது புரிய வைங்க. இப்போது கீதையினுடைய பகவான் யார், பகவானுடைய அறிமுகம் எல்லாத்துக்கும் இப்போ தெரிய வரணும் இல்லையா. உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிடுச்சு, ஆனால் மற்றவங்களுக்கு யாருக்கும் தெரியலை இல்லையா. ஸோ அவங்களுக்கெல்லாம் சொல்லி புரிய வைங்க. ஆத்மானா என்ன, பரமாத்மானா யார் அப்படிங்கிறத மற்றவங்களுக்கு புரிய வைங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா மெயினாக பாபா சொல்கிறது வந்து கீதையில் முக்கியமான வார்த்தையே பகவான் வாக்குன்றது தான். அப்போ அது எந்த பகவானுடைய வாக்குன்றதை நீங்கள் புரிய வைக்கணும். அதுதான் மெயின். அதில் போட்டிருக்கிறதெல்லாம் உண்மைதாங்க. என் ஒருவனை நினைவு செய்யுங்கன்றாரு, தேகத்தின் சம்பந்தத்தை மறந்து என்னை நினைவு செய்யுங்கன்றாரு. இது எல்லாம் கடவுளுடைய வாக்கு தான், அதை மறுக்கவே இல்லை. ஆனால் யார் அந்த கடவுள்ன்றது தான் இப்போ பிரச்சனை அப்படின்றத நீங்கள் புரிய வைக்கணும். ஸோ இந்த ஞானத்தின் விஷயத்தை கேட்ட உடனே உங்களுக்கு பயம் வந்துடுது ரொம்ப. ஆனால் பக்தினா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. நடந்தே இமயமலைக்கு போகணுமா தமிழ்நாட்டில் இருந்து தயாராக இருக்கிறாங்க. ஆனால் ஞானத்தை ஃபாலோ பண்ணணுன்னா பயப்படுறாங்க. 3 மைல் தூரம் ஓடி போயிடுறாங்களாம் ஞானத்தை கேட்டாலே. அதுவும் குறிப்பாக தூய்மை ஆகணும் அப்படின்னு கேட்டால்.
தூய்மையாக இருக்கிறது நல்ல விஷயம் தானே. தூய்மையான உலகம் தானே ஸ்தாபனை ஆகணும். எங்கே பார்த்தாலும் பாலியல் குற்றம் நடக்குது, இந்த உலகம் அழியணுன்னா என்ன அர்த்தம்? இது இல்லாத தூய்மையான உலகம் வேணும்னு தானே அர்த்தம். ஸோ அப்போ அது ஸ்தாபனை செஞ்சே ஆகணும். இந்த பழைய உலகம் அழிந்தே ஆகணும். நீங்கள் தூய்மையாகுங்கள், புத்தம் புதிய உலகம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாலும் யாரும் இதை கேட்க தயாராகவே இல்லை. பாபா சொல்கிறாங்க, பாபாவினுடைய கட்டளை தீயதை கேட்காதீங்க. மாயா சொல்லுதான், மாயாவின் கட்டளை சிவபாபாவோட ஞானத்தை கேட்காதீங்க. அதானே நடக்குது. நிறைய குறிப்பாக 2 பேருக்குமே, ஆண் பாபா குழந்தையாக இருந்தாலும் சரி அல்லது மனைவி பாபா குழந்தையாக இருந்தாலும் சரி, இப்படி தான் பிரச்சனை வரும். ஒன்றும் பர்மிஷனே கொடுக்க மாட்டாங்க. கொடுத்தாலும் இந்த பேர் ஒன்றோட வச்சுக்கணும். நீனா எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கிற, அசிங்கமாக இல்லை இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மாயா என்ன சொல்லுது? பாபாவின் விஷயத்தை கேட்காத, கேட்டாலும் மற்றவங்களுக்கு சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அந்த மாதிரி வேகமாக என்ன பண்ணுதா மாயா அடி கொடுத்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க. புத்தியில் நிற்கிறதே கிடையாது. பாபாவை நினைவு செய்யவே முடியறதில்ல. உற்றார் உறவினர் தேகதாரிகளினுடைய நினைவோ வந்துக்கிட்டே இருக்குது. கரெக்டு. ஏன்னா இது வெளியிலேருந்து வர பிரச்சனையை பாபா சொல்லலை, உங்கள் மனதிலே முரளி கேட்க விட மாட்டேங்குது மாயா. மற்றவர்களுடைய எண்ணமே வந்துட்டு இருந்தால் அப்புறம் எங்கே மாயா சரி பாபாவுடைய ஞானத்தை கேட்க போகிறீங்க? அவங்களையே நினச்சிட்டு இருந்தா, அவங்கக்கிட்டே பேசிகிட்டு இருந்தா, இதுவே பிடிச்சிருக்குது, இப்படி அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. அதுதான் மாயை பாபா ஞானத்தை கேட்காத. ஏன்னா முரளி கேட்டாங்கன்னா தெளிஞ்சிடுவாங்க. இவங்களுக்கு அந்த போதை பிடிச்சிருக்கிறதுனால முரளியே கேட்க மாட்டாங்க. பாபாவோட கட்டளையை மதிக்கிறதே கிடையாது. என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. பிறகு கட்டளைக்கு கீழ்ப்படியாதவராகி எங்களுக்கு இன்னார் நினைவு வருகிறது அப்படின்னு அப்பாக்கிட்டே சொல்கிறாங்களாம். நினைவு வந்துச்சு அப்படின்னா என்ன ஆகிடும்? கீழே விழுந்து விடுறாங்க. பாபா சொல்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வெறுப்பு வரணும் இல்லையா? ஏன்னா இது முற்றிலும் மோசமான உலகம், இது மேலே தான் உங்களுக்கு வெறுப்பே வரணும் அப்படிங்கிறாரு. இது என்ன சொர்க்கம் இதை நினச்சிட்டு இருக்கிறீங்க? சொர்க்கம் இனிமேல்ட்டு தான் உருவாக்கப்படுது குழந்தை, நீ தான் உருவாக்கணும். கலியுகத்தை மறந்து உருவாக்கணும். இப்போ கோயில் கட்டுறதுக்கே அவ்வளோ நியமம் இருக்கும். எல்லாரும் போய் வீடு கட்டுற மாதிரி கட்டிட முடியாது. அப்போ சொர்க்கத்தை கட்டணும்னா அதுக்கான நியமம் என்ன? சொர்க்கத்திற்குரியவர்களாக மாறி நீங்கள் கட்டுறீங்க. அப்போ அந்த சொர்க்கத்தை நினைவு செய்யுங்க, அதை கொடுக்குற பாபாவை நினைவு செய்யுங்க, வேற யாரையும் நினைவு செய்யாதீங்க. பாபா ஏன் இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா, பாபா நம்ம ஹெட்டிங்லேயே சொல்லியிருப்பார், அந்த தேகதாரிகள் மீது மனசை ஈடுபடுத்தாதீங்க, அது மிகப்பெரிய நஷ்டத்தை உருவாக்கும் அப்படிங்கிறாரு. ஸோ அதுக்காக தான் பாபா இவ்வளோ விளக்கங்களையும் கொடுக்குறாரு. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம தமோ பிரதானம், அதாவது ரொம்ப பதீத்தமாக, அதாவது தூய்மை இல்லாதவங்களாம் ஆனதுக்கு முக்கியமான காரணமே இந்த மோகம்தான். அதாவது பாபா அடிக்கடி சொல்லுவார், கோபத்தில் இருக்கிறத விட காமம் ரொம்ப மிக பெரிய பாவம் அப்படிம்பார். காமம் தான் மிகப்பெரிய முதல் எதிரியே அப்படின்னே சொல்கிறாரு. ஏன்னா காமத்துலேயும் இந்த மோகத்தில், அதாவது இந்த லவ் பண்ணுறதுல விழுந்துட்டாங்க அப்படின்னா பாபாவை சத்தியமாக நினைக்கவே முடியாது, முரளி படிக்கவே முடியாது, படிக்கவும் விடாது. அப்படிப்பட்டது தான் இந்த லவ். ஸோ அதை தான் பாபா அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்காரு, அந்த மாதிரி பெயர் ரூபத்தில் சிக்கிக்காதீங்க. அது எந்த ரூபத்தில் வேணாலும் வரும், ஆசிரியர் ரூபத்தில் கூட வரும், ஏன் பிரம்மகுமாரி பிரம்மகுமாரர்கள் மேலே வரும், இல்லை பிரம்மகுமாரி பிரம்மகுமாரிகள் மேலே வரும். அவங்களோட குணங்கள் மீதில் ஈர்ப்பு லவ் பண்ணுறது, இல்லை அவங்க சேவை செய்கிறது மேலே ஈர்ப்பு லவ் பண்ணுறது, எப்படி வேணாலும் வரும் அந்த லவ். ஸோ அதில் சிக்கிக்காதீங்க அப்படிங்கிறார். ஏன்னா பல ஜென்மமாக இதில் சிக்கிட்டு வந்திருக்கிறோம் நம்ம. ஸோ அதுக்காக தான் பாபா ரொம்ப எச்சரிக்கை கொடுக்காரு. இப்போ நம்ம மாற வேண்டிய டைம், இப்போ உலகமே மாறப்போகுது, இன்னும் நீங்கள் அதிலேயே விழுந்துட்டு இருக்காதீங்க, வெளில வாங்க. ஸோ நீங்கள் அதில் மாதிரி விழுந்துட்டீங்க அப்படின்னா உங்களால் உயர்ந்த பதவியை அடைய முடியாது அப்படிங்கிறார். ஏன்னா தூய்மை இழக்கிறதுனால தான் நம்ம ஏழையாகவே ஆகணும், அதையும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ பாபா அதுக்காக தான் இவ்வளோ எச்சரிக்கை இந்த முரளி ஃபுல்லாகவே நமக்கு கொடுக்குறாங்க. கரெக்டு.
அது மட்டும் இல்லை, நீங்கள் நினைக்காம இருக்கிறது, நீங்கள் பாபாவை நினைக்காம இருக்கிறதும் இல்லாமல் இன்னொருத்தரையும் சேர்த்து கெடுத்து அவங்களே நினைக்க விடாமல் பண்ணிடுவீங்க. ஸோ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். பாபாவுடைய அறிமுகமும் உலக சக்கரத்துடைய அறிமுகமும் உங்களுக்கு கிடைச்சது எதுக்கு? மைண்டில் அதை பிஸியாக ஆக்கிறதுக்கு, அதை பற்றிய சிந்தனையிலே இருக்கிறதுக்கு. அதனால் இந்த படிப்புலேயே பிஸியாக இருக்கணும் நீங்கள். பாபா சொல்கிறாங்க, தன்னைத்தானே பாருங்கள். நாரதருடைய உதாரணமும் இருக்குது அல்லவா? அதாவது நாரதர் அவர் லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டார். ஆனால் அதனுடைய நடத்தை இல்லை இல்லையா? ஸோ அது மாதிரி நீங்களும் உயர்ந்த பதவி அடையணும், சொர்க்கத்துக்கு வரணும்லாம் நினைக்கிறீங்க. ஆனால் அதற்கேற்ற நடத்தை வேணும் இல்லையா? என்ன நடத்தை? முதல்ல ஃபஸ்ட்டு பாபாவை நினச்சி தூய்மை ஆகணும். அதுதான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அதனால தான் பாபா சொல்கிறாங்க. ஸோ நினைவு தான், எவ்வளோ நேரம் நினைக்கிறேன்றதை செக் பண்ணிக்கிட்டே இருங்கன்றார். ஏன்னா பாவம் அழியிறதுக்கு அது ஒன்று தான் வழி. அப்போ என்ன அர்த்தம்? வெளியிலேயே உங்கள் கவனம் போகக்கூடாது, உள்நோக்கு முகம்தான். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக வேணாலும் இருக்கட்டும், அம்மா கூட சாப்பிட்டோம், அல்வா சாப்பிட்ணுன்னார். அப்படின்னு என்ன அர்த்தம்? பாபா நினைவு தான் நமக்கு அல்வா, ஞானம் தான் நமக்கு அல்வா. அந்த ஞானத்தை நினைவு செய்கிறதுலையும் பாபாவை நினைவு செய்கிறதுலையுமே இருக்கணும். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் எதையும் நீங்கள் சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. ஆக்சுவலாக மோசமான சூழ்நிலைன்னா அப்போ தானே அதிகமாக பாபாவை நீங்கள் நினைக்கணும். அதனால் வேறு யார்கிட்டேயும் அன்பு வைக்கக்கூடாது. சரிங்க பாபா, நான் கொஞ்சம் அன்பு வச்சுக்கிறேன், நான் நினச்சிக்கிறேன் அப்படின்னா பாபா இப்போ தான் சொல்கிறாங்க, ஞானத்தை உங்களுக்கு எதுக்கு கொடுத்தேன்? ஏன்னா இப்போ நம்ம போக போகிற டைம் குழந்த இந்த நேரத்தில் போய் தேகதாரியை நினச்சிக்கிட்டு இருந்தால் நீ வருவ மேலே முதல்ல? அப்போ இன்னும் ரொம்ப மோசமான நிலையை தாண்டி அடி வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், கண்டிப்பாக நம்ம போய் தான் ஆகணும் அப்படின்னு அதற்கேற்ற சூழ்நிலையை நம்ம ரெடி பண்ணிக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த ஒரு பாபா அடிக்கடி சொல்லுவார், இந்த ஒரு பிறவிக்கு தானே உங்களை தூய்மையாக இருக்க சொல்கிறேன்னு கெஞ்சுவார் வேறு நிறைய டைம் நம்மக்கிட்ட. ஸோ அதனால் இந்த டைம் மட்டுமாவது தயவுசெய்து அந்த தேகதாரிங்களுடைய அன்பு வைக்காதீங்க அப்படிங்கிறாரு. அது ரொம்ப நஷ்டத்தை ஏற்படுத்தும், கல்பத்திற்கும் நஷ்டத்தை ஏற்படுத்தும். அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா எப்போ உடம்பை விட்டு சரீரத்தை விடுவோன்னே தெரியாது. சரீரத்தை விடும்போது ஒரு பாபா நினைவை தவிர எதுவும் இருக்கக்கூடாதுன்னா அது திடீர்னுலாம் ஆகிடாது. பல காலமாக பாபா நினைவிலே மூழ்கி இருந்தால் மட்டுமே, வேறு எந்த நினைவும் இல்லாமல் பாபா நினைவில் இருந்திருந்தால் மட்டுமே கடைசியில் பாபா நினைவு மட்டும் இருக்கும். இல்லைன்னா மாட்டிக்குவீங்க. ஏன்னா கடைசியில் தான் நாலாப்புறமும் அட்ட டைமில் மாயா தாக்குன்றார், பல ரூபம் எடுத்து தாக்குன்றார். இப்போ மாயா தாக்காமலே நீங்கள் பாபாவை நினைக்கலன்னா கடைசி நேரத்தில் எப்படி நினைப்பீங்க? சுயதரிசன சக்கரத்தினுடைய ஞானமும் இருக்கணும். சுயதரிசன சக்கரதாரி யார் என்பதும் யாருக்கும் தெரியாது. அதாவது பாபா என்ன சொல்கிறாங்கன்னா, சுயதரிசன சக்கரத்தினுடைய ஞானத்தை வச்சுட்டு அதை நீங்கள் சுத்தமும் செய்யணும். அப்புறமேல சுயதரிசன சக்கரதாரி யார் என்பதும் யாருக்கும் இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது இல்லையா? விஷ்ணுவோட படத்தை பார்த்துருக்குறோம், அவர் ஒரு கையில் சக்கரத்தை வச்சுருப்பார், அவ்வளோதானே தவிர அவர் எதற்காக வச்சுருக்காரு அப்படிங்கிறதுலாம் யாருக்குமே தெரியாது. இப்போ தான் பாபா சொல்கிறாரு, அது நீங்கள் தான் குழந்தை அப்படின்னு. பிராமணர்களுக்கும் இந்த ஞானத்தை யார் கொடுத்தாங்க அப்படின்ட்டு பாபா கேட்குறாங்க. பிராமணர்களை இந்த சுயதரிசன சக்கரதாரியா யார் ஆக்குறாரு அப்படின்னா பாபா தான் ஆக்குறாரு இல்லையா? பாபா வந்ததுக்கு அப்புறமேல தான் நம்மளோட ஹிஸ்ட்ரியே நமக்கு தெரியுது. நம்ம இன்னாராக இருந்தோம், இப்போ இப்படி ஆகிட்டோம், திருப்பி இப்போ ஆக போகிறோம் அப்படிங்கிறது. ஸோ பாபா சொல்கிறாங்க, பரமபிதா பரமாத்மாவாகிய பிந்துவாகிய சிவபாபா அவரும் கூட சுயதரிசன சக்கரதாரியா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஆமாம், அவரும் சுயதரிசன சக்கரதாரி தான். ஏன் அப்படின்னா அவருக்குமே தெரியுது, இதுக்கு முன்னாடி நான் வந்தேன், குழந்தைங்களுக்கு இந்த பாடத்தை சொல்லி கொடுத்தேன் அப்படிங்கிறது அவரும் தானே சுத்திக்கிறாரு. இப்போ நான் திருப்பியும் குழந்தைங்கள பாடத்தை ஞானத்தை சொல்லி கொடுத்து அவங்கள தேவதை ஆக்கக்கூடிய குணத்தையெல்லாம் அவங்களுக்கு கொடுத்து சக்தியெல்லாம் கொடுத்து திருப்பி அவங்கள தூய்மையாக்கி இப்போ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறது அவருக்குமே தெரியுது. நம்மளுக்கு எப்படி சுயதரிசன சக்கரத்தை பற்றி நமக்கு சொல்கிறாரோ அதே மாதிரி அவருடைய ஹிஸ்ட்ரியும் அவருக்கே தெரியுது அப்படிங்கிறதையும் பாபா இப்போ சொல்கிறாங்க நமக்கு.
ஸோ அவர்கிட்ட தான் சிருஷ்டியின் முதலீடை கடை பற்றிய முழு ஞானம் இருக்குது. ஸோ அதனால தான் அவர் ஸ்வதர்ஷன சக்கரதாரி. ஸோ அதை நாமளும் சுற்றிக்கிட்டே இருக்கணும். ஆத்மாக்களாகிய நீங்களும் இப்போ ஸ்வதர்ஷன சக்கரதாரி ஆகிறீங்க. பாபாவும் உங்களை மாதிரியே ஒரு ஆத்மா தான். பக்தி மார்க்கத்தில் விஷ்ணுவை வந்து சக்கரதாரியாக ஆக்கி இருக்கிறாங்க. பரமாத்மா வந்து திரிகாலதரிசியாக இருக்கிறாரு, திருமூர்த்தியாகவும் இருக்கிறாரு, திருநேத்திரியாகவும் இருப்பதாக நாம் எல்லாருமே சொல்கிறோம் இல்லையா? அவர் வந்து நம்மை சுயதரிசன சக்கரதாரியாக ஆக்குறாரு. அவரும் கூட அவசியம் மனிதனுடைய சரீரத்தில் வந்து தானே சொல்லுவார். ஸோ திரிகாலதரிசி அப்படின்னு நம்ம கடவுளை சொல்கிறோம். திரிகாலதரிசி அதாவது முக்காலத்தை உணர்ந்தவர். திருமூர்த்தி, மும்மூர்த்தியும் அவர். ஆக்சுவலாக மும்மூர்த்தியை படைத்தவர் அவர். திரிநேத்ரி, மூன்றாவது கண் கொண்டவர். ஆக்சுவலாக இந்த திரிநேத்திரியாக மூன்றாவது கண் கொண்டவராக நம்மை மாத்துறார். திரிகாலதரிசியாகவும் நம்மை மாத்துறார். ஸோ ஸ்வதர்ஷன சக்கர ஞானத்தை கொடுத்து தான் அப்படி நம்மளை மாத்துறார். இந்த ஞானத்தை கொடுப்பதற்காக கண்டிப்பாக ஒருத்தர் உடலில் வந்து தான் அவர் கொடுத்துருக்கணும். படைப்பவர் தானே படைப்பின் முதலிடை கடை பற்றிய ஞானத்தை கொடுக்க முடியும். இது சூப்பரில். அதாவது ஜென்ரலாக ரஜினி கூட ஒரு இதில் பேசினார். படைப்புன்னு ஒன்று இருந்தால் படைப்பவர் இருப்பாங்க தானே அப்படின்றாங்க. சரி, அது ஓகே. அந்த படைப்பை பற்றிய அவருக்கு தானே தெரியும். இதை மட்டும் யாரும் யோசிக்கல பாருங்கள். அப்போ அதை அவர் தானே கொடுக்க முடியும். நீங்களாக உட்காந்துட்டு பிக் பேங் தியரி, குரங்குலேருந்து மனுஷன் வந்தான், அப்புறம் மண்ணிலிருந்து ஆதாம செஞ்ச, இது எல்லாமே மனிதர்கள் தான் உருவாக்குறாங்க. இப்போ கடவுளுக்கு தான் தெரியும் படைப்பை பற்றி. அவர் தானே படைப்பை பற்றி ஞானத்தை கொடுக்க முடியும். மனிதர்கள் கொடுக்கறது எப்படி சரியாக இருக்கும்? ஏன்னா மனிதர்களுக்கு படைப்பவரை பற்றியே தெரியாது. அப்படின்னா இந்த படைப்பை பற்றிய ஞானம் அவங்களுக்கு எங்கேருந்து வந்தது? சம பாயிண்ட்டு. இப்போ உதாரணமாக வந்து இப்போ நானே இருக்கிறேன் அப்படின்னா, ஏதோ ஒரு சைன் இன்ஸ்ட்ருமெண்ட்டு நான் கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறேன், நான் மறைஞ்சிட்டேன், பொருள் மட்டும் இருக்குது. அப்போது அந்த பொருளை வச்சு இந்த பொருள் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எப்படி அவங்களுக்கு தெரியும்? அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, சரி இது எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு பார்க்குறதுக்காக பொருள் எல்லாத்தையும் பிரித்து போட்டுறாங்க. போட்டுட்டு ஒருவேளை இது இப்படி வந்திருக்குமோ, அது அப்படி வந்திருக்குமோ, இதை இப்படி கனெக்ட் பண்ணியிருப்பாங்களா, அப்படி கனெக்ட் பண்ணியிருப்பாங்களா, ஒருவேளை இதை சேர்த்து வச்சதுனால தான் இது எரியுதோ அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விதமான கருத்துக்கள் இந்த படைப்பை பற்றி சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நான் எப்படி உருவாக்கினேன் அப்படின்னு என்கிட்ட கேட்டால் தானே நான் சொல்ல முடியும். இதை நான் இப்படி தான் உருவாக்கினேன் அப்படின்ட்டு. அதை தான் இங்கே பாபாவுமே சொல்கிறாரு. படைப்பவரையே தெரியாமல் நீங்கள் படைப்பை பற்றி நீங்கள் பேசுறதுனால என்ன உங்களுக்கு கிடைக்க போகுது? உண்மையிலே இப்போ நான் ஒரு பொருள் கண்டுபிடிக்கிறேன்னா அதனுடைய ஃபுல் ஞானம், அதனுடைய ஃபுல் நாலேஜ் எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்படிங்கிறப்ப நான் சொன்னால் தான் அவங்களுக்கு புரியும். அப்படிங்கிறப்ப நீங்களாகவே ஒரு அனுமானத்தில் ஒரு விஷயத்தை எடுக்கிறீங்க அப்படின்னா அது தப்பும் தவறுமாக தான் கடைசியில் போய் முடியுது. அந்த மாதிரி தான் பாபாவுமே இங்கே நமக்கு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது ஒரு காரணம். பாபா சொல்ற கிருஷ்ணருக்கே தெரியாது உனக்கு எப்படி தெரியும்ன்ட்டு. கிருஷ்ணருக்கு இது மறந்துடுதுன்னு ஒரு ரீசன். இன்னொன்று, அவர் சதோ பிரதான புத்தி உடையவருக்கே தெரியல, நீ தமோ பிரதான புத்தியை வச்சுக்கிட்டு நீ எப்படி இதை உன்னால் கண்டுபிடிக்க முடியும்? சூப்பர் இல்லையா? இப்போ நீங்கள் புரிஞ்சிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் இது எப்படி உனக்கு தெரியும்? கடவுள் சொல்கிறார். கடவுள்னு நாங்கள் எப்படி நம்புறது எப்படின்னுவாங்க. கடவுளை எப்படி நம்புறது அப்படின்னா படைப்பை பற்றிய ஞானத்தை அவர் சொல்கிறத வச்சு தான் அவர் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. இல்லை, அவர் கரெக்டாக சொல்லும்போது தான் ஓகே படைப்பவருக்கு மட்டும்தான் இது தெரியும், மனிதனுக்கு தெரியாது. அப்போ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம புரிஞ்சுக்கிறோம் சிவபாபா ஸ்வதர்ஷன சக்கரதாரி, ஞானத்தின் கடல். எப்படி நாம் இந்த 84 பிறவி சக்கரத்தில் நுழையிறோம் அப்படிங்கிறது அவருக்கு மட்டுமே தெரியும். அவரோ புனர்ஜென்மம்லாம் எடுக்கிறது கிடையாது. ஆனால் அவர்கிட்ட ஞானம் இருக்குது, அதை நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. ஸோ முதலிலோ சிவபாபா சுயதரிசன சக்கரதாரியாக இருக்கிறாரு.
அப்படிப்பட்ட சிவபாபா தான் நம்மையும் சுயதரிசன சக்கரதாரியாக ஆக்குறாரு, அப்புறம் பாவனமாகவும் ஆக்குறாரு. ஸோ இதனால் அவங்க வந்து சிவனை ஆதியோகின்ட்டாங்க. சங்கர் படத்தை போடுறாங்க, பட் சிவனை தான் நினச்சிட்டு சொல்கிறாங்க. ஸோ யோகம் அவர்கிட்ட இருக்கிறதுனால ஆதியோகின்னு சொல்லிட்டாங்க. அதேமாதிரி ஸ்வதர்ஷ்ண சக்கரதாரி, முதல் ஸ்வதர்ஷ்ண சக்கரதாரி அவர் தான். ஆனால் சிவன் கையில் சக்கரத்தை கொடுக்க மாட்டாங்க இல்லையா, திரிசூலம் தான் இருக்கும். விஷ்ணு கையில் தான் சக்கரம் கொடுத்துருப்பாங்க. சிவபாபா மட்டும்தான் நம்மை ஸ்வதர்ஷ்ண சக்கரதாரியாக மாற்ற முடியும். இது ஆக்சுவலாக பக்தியிலேயே விஷ்ணுவுக்கு ஸ்வதர்ஷ்ண சக்கரத்தை சிவன் கொடுத்ததாக தான் காட்டப்பட்டு இருக்கும். நமக்கோ ஆத்மாவை பற்றிய கதையும் தெரியல, பரமாத்மாவை கதையை பற்றியுமே தெரியல, எதுவுமே தெரியல. இப்போ பாபா வந்து சொல்லும்போது தான் எல்லாமே நமக்கு புரிய வருது. அப்போ இந்த சுயதரிசன சக்கரத்தை சொல்லும்போது, இந்த சிருஷ்டி சக்கரத்தை சொல்லும்போது, 5000 வருட கால சக்கரத்தினுடைய அந்த கால அளவுகள் எல்லாமே சொல்லும்போது தான் நமக்கு வந்து எல்லாமே இங்கே கரெக்டாக பர்ஃபெக்டாக இந்த நாடகம் இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடியுது. முன்னாடியே நீங்கள் சொன்னீங்களா பிரதர், இதை எப்படி நீங்கள் கடவுள் தான் சொல்கிறாரு அப்படிங்கிறத வந்து நீங்கள் புரிஞ்சிக்கிறீங்க அப்படின்ட்டு. எனக்கு கூட இந்த கேள்வி வந்து, அதாவது புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா வந்து எல்லாத்துக்குமே ஒரு கேள்விகள் இருக்கும். அதாவது தன்னுடைய அனுபவபூர்வமாகவோ தன்னோட கர்ம கணக்கின்படி நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கலாம். அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி இருக்கும்போது இந்த கேள்விக்கு சரியான விடை யார் சொல்கிறாங்க அப்படின்னு எல்லாருமே தேடுவாங்க. அப்படி ஒரு வகையில் நான் தேடும்போது எனக்கு கிடைச்சது தான் இந்த ஞானம். அதாவது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இப்போ பாபா முன்னாடி இந்த கருட புராணத்தை சொல்லும்போதே எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு. அதாவது கருட புராணத்தில் இந்த பாவம் பண்ணிங்கன்னா இந்த தண்டனை கிடைக்கும், அதாவது இறந்ததுக்கப்புறம் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான் வந்துச்சு. சில பேர் ஒரு பிறவி அப்படின்னு சொல்லுவாங்க, சில பேர் நிறைய பிறவின்னு சொல்லுவாங்க. சரி, நான் இப்போ நான் ஒரு பிறவியே எடுக்கிறேன். நான் எவ்வளோ பாவம் பண்ணேன், என்ன தண்டனை கொடுக்க போகிறீங்க, எவ்வளோ காலம் எனக்கு கொடுப்பீங்க? அந்த கொஸ்டின் தான் எனக்கு பெரிய கொஸ்டினாக இருந்துச்சு. எவ்வளோ நாளைக்கு இந்த தண்டனை நடக்கும்? அதுக்கான பதில் வந்து யாருமே சொல்லலை. இப்போ சொர்க்கத்துக்கே நான் போகிறேன். இப்போது ஒரு பிறவியில் நான் என்ன வந்து பண்ணிட போகிறேன்? நான் எனக்கு இப்போ நமக்கே தெரியுது என்ன புண்ணியம் பண்ண. புண்ணியம் பண்ணுறதுக்கு முதல்ல நம்மக்கிட்ட என்ன இருக்குது? முதல்ல சரி இப்போயே இறக்குறோம் அப்படின்னாலும் கூட அந்த புண்ணியத்தினுடைய அளவு எவ்வளோ காலம் நடக்கும்? அப்படியே நான் ஒரு பிறவியில் புண்ணியம் பண்ணேன்னா அப்படியே அவ்வளோதானா? அப்படியே அது சொர்க்கத்துலேயே நான் இருந்துட போகிறேன்னா? சரி, நான் ஒரு சின்ன பாவம் பண்ணிட்டேன். ஏன்னா கருட புராணத்தில் பொய் சொன்னதுக்கெலாம் என்னென்னமோ அங்கே வந்து பாவங்கள் போட்டிருப்பாங்க. ஒரு பொய் சொன்னதுக்கு எத்தனை நாள் தாண்டா என்னை தீ சட்டிலே வேக வைப்பீங்க? அந்த மாதிரியான கொஸ்டின்லாம் நிறைய வரவும் பாபாவுடைய கல்ப சக்கரத்தினுடைய கதையை கேட்ட பிறகு தான், இல்லை இது அப்படி கிடையாது, எந்த அளவுக்கு நீங்கள் வந்து தீமை செய்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து அதனுடைய தண்டனையும் கிடைக்குது. சொர்க்கத்தில் நீங்கள் நன்மை செய்கிறதுக்குனுடைய கால அளவும் நமக்கு அழகாகவே சொல்லி கொடுத்துட்றார். இவ்வளோ 2500 வருஷம் சுகமாக இருக்கும், அடுத்த 2500 வருஷம் வந்து நரகமாக ஆகுது அப்படிங்கிற கால அளவு அழகாகவே சொல்லி தருவார். இந்த மாதிரியான ஒரு கால அளவு எங்கேயுமே நான் இது வரைக்கும் நான் கேட்டதே கிடையாது. ஸோ அப்போ எனக்கு புரியுது, இது கண்டிப்பாக கடவுளுடைய ஞானம் தான். ஏன்னா கடவுளால் மட்டும்தான் இவ்வளவு அக்யூரேட்டாக இவ்வளோ ஒரு சூப்பரான பதிலை கர்மத்தினோட விதிப்படி சொல்ல முடியும். இப்போ பாபா சொல்கிற அத்தனை ஞான விஷயங்களுமே நம்ம படிக்கிறோம் அப்படின்னா எவ்வளவு ஆழமாக இருக்குங்க பாருங்கள். ஒருத்தர் மேலே சுபபாவனை வெய்யுங்கன்னு பாபா ஈஸியாக சொல்லிடுறாரு. ஆனால் அதை சிந்திச்சு பார்க்கும்போது தான் தெரியுது ஏன் சுபபாவனை வைக்க சொல்கிறாரு. அந்த கர்மத்தினோட ஆழமான விஷயங்களை எப்படி சொல்கிறார். இந்த மாதிரி யாராவது சொல்ல முடியுமா? அது கடவுளால் மட்டும்தான் சொல்ல முடியும். கருணை கடல் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா எப்படி அவர் கருணை கடலாக இருக்கிறார் அப்படிங்கிறது முதற்கொண்டு இங்கே நமக்கு முரளியில் வருது. அது மட்டும் இல்லாமல் இப்போ உலகத்தில் எவ்வளவு பாவ செயல்கள் நடைபெறுது, எவ்வளவு தண்டனைகள் கிடைக்குது, எல்லா ஆத்மாக்களுக்கும் கிடைக்குது. எல்லாருமே என்ன கேட்குறாங்க? கடவுளே உனக்கு கண் இல்லையா, கண் இல்லையா, கண் இல்லையான்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ அதனுடைய பதில் இப்போ முரளியில் கொடுக்குறார். எதுக்காக இப்படி நடக்குது, ஏன் நடக்குது, அடுத்தது என்ன ஆகும், எல்லா விஷயத்தையுமே புட்டு வைக்கிறார். அப்போ வந்து நமக்கு எல்லா கேள்விக்கான பதிலுமே இந்த முரளிலே கிடைக்கும்போது அப்போ நமக்கு கூறிய எல்லா கேள்விகளுக்குமே கடவுளால் மட்டும்தான் இப்படி பதில் சொல்ல முடியும். வேறு யாராலுமே இதை சொல்ல இது வரைக்கும் யாருமே சொல்லலையே அந்த மாதிரி.
ஸோ அதை வச்சே நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும் இது கடவுள் தான் பேசுகிறாரு அப்படிங்கிறதையும். ஆக்சுவலாக நம்ம எல்லாருமே பாபா குழந்தை ஆனதுக்கு சிஸ்டர் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு கேள்விக்கு வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகிடும் டக்குன்னு. எனக்கு வந்து ஆக்சுவலாக ராவணன் பற்றி நான் போன அன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் மம்மாடி. அப்போ வந்து அதுக்கு முன்னாடி டெஸ்ட் வச்சுருக்குறாங்க, அதுக்கான பதிலை சொல்கிறாங்க. அப்போ சொல்லும்போது ராவணன் என்றால் என்ன, ஆணுடைய காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் என்ற விகாரங்கள் ஆணிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடமும் உள்ள இணைந்த ரூபம் தான் 10 தலை ராவணன். எனக்கு அப்படியே ஷாக் ஆகிடுச்சு. நாடா இவ்வளோ கஷ்டமான விஷயத்துக்கு ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டாங்க, சர்வசாதாரணமாக அப்படியே ஃப்ளாட் ஆகிடுச்சு, அப்படியே நிச்சய புத்தி வந்தது. அதே மாதிரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஷ்டலக்ஷ்மிகள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க பக்தியிலே. காலண்டரே இருக்கும் எப்பயுமே, காலண்டர்லாம் லக்ஷ்மி காலண்டர்லாம் அஷ்டலக்ஷ்மி தான் வரும். அப்போ அஷ்டலக்ஷ்மின்றது எல்லாருக்கும் தெரியுது, ஆனால் நாராயணன் இருப்பாங்கன்னு யாருக்குமே தெரியல பாருங்க. இப்போ பாபா இங்கே 8 நாராயணன் சொன்னோன்னே டக்குன்னு மேட்ச் ஆகுது. வாவ், அங்கே விட்டு போன அந்த கேப்பில் ஃபில் த பிளாங்க்ஸ் மாதிரி தான் பக்தி. எல்லாமே பிளாங்காக இருக்கும், ஆன்சரே இருக்காது. பாபா ஞானத்தை போட்டோன்னா அழகாக வந்து உட்காரும் எல்லா ஆன்சரும். ஸோ அப்போ தான் நமக்கு இது புரியுது, படைப்பை பற்றி அவரால் தான் சொல்ல முடியும் அப்படிங்கிறது எவ்வளோ அற்புதமான விஷயம் இல்லையா. ஞானத்தை வச்சு தான் நம்ம பாபாவை அடையாளம் கண்டுக்கிறோம். பாபா நம்மளை தூய்மையாக்குறாரு. ஏன்னா அவர் படைப்பவர் மட்டும் இல்லை, தூய்மை ஆக்குபவரும் கூட. தூய்மையாக்கி தான் படைப்பு தொழிலே பண்ணுறார். குழந்தைகளுடைய வாழ்க்கை பற்றியும் சிவபாபாவுக்கு தெரியும் இல்லையா. சிவபாபா பிரம்மா மூலமாக ஸ்தாபனை செய்விக்கிறார், செய்பவர் செய்விப்பர் ரெண்டுமே இவர்தான். நீங்களும் கற்றுக்கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுங்கள். பாபா கற்றுத்தருகிறார், பிறகு மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுங்கள் என்றும் சொல்கிறார். ஆக சிவபாபா தான் உங்களை சுயதரிசன சக்கரதாரியும் ஆக்குகிறார். இல்லை, அவருக்கு சமமாக ஆக்குறார். நான் தாண்டா சொல்லிக் கொடுப்பேன், நீங்கள் யாரும் சொல்லிக் கொடுக்கூடாதுன்ட்டு பாபா சொல்லலை, நீங்களும் சொல்லிக் கொடுக்கணுன்றார். அதே தான் நம்மளும் பண்ணணும் இல்லையா. ஞானத்தை கொடுக்கறத நம்ம மட்டும் கொடுத்துட்டோம், மற்றவர்களையும் கொடுக்க வைக்கணும். ஏன்னா அதுதான் ஃபாலோ ஃபாதர். உங்களை சுதர்சன சக்கரதாரியாக அவர் தான் ஆக்குறாரு. அவர் சொல்கிறாரு, இந்த முழு காலச்சக்கரத்தின் ஞானம் என்கிட்ட இருக்குது, அதனால தான் என்னால் உங்ககிட்ட கொடுக்க முடியுது. இல்லை, பாபாவுடைய மிகப்பெரிய பொக்கிஷம் அந்த ஞானம் தான், அதை தான் நமக்கு கொடுக்குறார். ஸோ அதனால் 84 பிறவிகளை எப்படி எடுக்கிறீங்க? இந்த 84 பிறவிகளுடைய கதை வந்து புத்தியில் இருக்கணும். இது புத்தியில் இருந்தால் கூட சக்கரவர்த்தி ராஜாவாக ஆகிட முடியும். பாருங்கள், அந்த 84 பிறவி கதை மட்டும் ஞாபகம் இருந்தாலே நீங்கள் உலகத்தின் மகாராஜாவாக ஆகிட முடியுன்ற. அப்போ புரியுது உங்களுக்கு. ஏதோ ஒரு விஷயம் உங்கள் மைண்டில் ஃபுல்லாக ஆக்குப்பை ஆகிடுச்சுன்னா போதும், ஞானத்தின் விஷயம் ஈஸியாக நீங்கள் நம்பர் 1 வந்துடலாம். ஞானத்தின் விஷயம் இருக்குதா, வெளி உலக விஷயம் இருக்குதான்றதான் இங்கே மேட்ரு. ஸோ இதுதான் ஞானம். அந்த 84 பிறவி கதை தான் ஞானம். பாபாவை நினைக்கிறது யோகம். பாபா நினைக்கிறது மட்டும் இல்லை, அந்த ஞானத்தை புத்தியில் வச்சுருக்கிறதும் யோகம்தான், அதை சிந்தனை பண்ணுறதும் யோகம்தான். இதன் மூலமாக தான் உங்களுடைய பாவங்கள் அழியும். ஸோ எவ்வளோ நேரம் நினைவில் இருந்தேன் அப்படின்னு கண்டிப்பாக சாட் வைங்க, முழு நாளும் எவ்வளோ நேரம் நினைவில் இருந்தேன்ட்டு. நினைவே செய்யலை அப்படின்னா நீங்கள் என்ன கணக்கு என்கிட்ட காமிப்பீங்க? நாள் முழுவதும் என்னென்ன செய்தோம், இதுவோ நினைவிருக்கிறது இல்லையா? இப்படியும் மனிதர்கள் உள்ளனர். எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, நம்ம சில பேர் பார்க்குறோம், நம்ம காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறத நினச்சி பார்க்குறாங்க இல்லையா? அந்த மாதிரி மனிதர்களையும் நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி நீங்களும் வந்து அன்றாட கணக்கை வந்து பாருங்கள். உதாரணத்துக்கு நம்ம வியாபாரியாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கணக்கு பார்க்குறாங்க, எவ்வளவு பொருள் விற்றுருக்குது, எவ்வளோ வாங்கியிருக்கிறோம், எவ்வளோ கொள்முதல் பண்ணியிருக்கிறோம், அடுத்த நாள் எவ்வளோ வாங்கணும், நம்ம இன்னும் எவ்வளோ வந்து சேல்ஸ் பண்ணணும், எவ்வளோ லாபம் வந்திருக்குது, நஷ்டம் வந்திருக்குதுன்னு எல்லாமே செக் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளும்
நம்மளுடைய அன்றாட கணக்கை வந்து நினச்சி பார்க்கணும். நம்ம என்ன பண்ணிகிட்ருக்குறோம், என்ன பேசிகிட்ருக்குறோம், என்ன நம்ம செயல் செஞ்சிகிட்ருக்குறோம், பாபாவை எவ்வளோ நேரம் நினச்சிட்ருக்குறோம், நம்ம எவ்வளோ சேவை செய்கிறோம், எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும். இப்போ ஞாபகம் வந்தது, இப்போ இறந்தார்ல ஷிஹான் ஹுசைனி கராத்தே மாஸ்டர், அவர் வந்து அந்த வில்வித்தை பயிற்சி கற்றுக் கொடுக்குறாரு. அவர் மாணவர்களுக்கு சொல்கிறார், ஒரு டைரி இருக்கணும், காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு வரைக்கும் என்னென்ன பண்ணீங்க அத்தனையும் நீங்கள் எழுதணும். எத்தனை மணிக்கு கிளாஸ் வந்தீங்க, எவ்வளோ நேரம் பயிற்சி பண்ணீங்க, உங்கள் மனநிலையில் ஏதாவது கெட்ட விஷயம் வந்துச்சா, நல்ல விஷயம் வந்துச்சா, இதை ஃபுல்லாக டைரி எழுத சொல்கிறார். ஆக்சுவலாக 2 டைரி, இன்னொரு டைரி வேறு எதுக்கோ சொல்லியிருப்பார். ஒரு வில்லு விடுறதுக்கு இவ்வளோ ப்ரிப்பரேஷன்னா சொர்க்கத்துக்கே அதிபதி ஆகுறீங்கன்னா நீங்கள் சாதாரண விஷயம் கிடையாது. அந்த சார்ட்டுன்றது கண்டிப்பாக எழுத சொல்கிறார். ஒரு டைரி போட்டுருங்க, இவ்வளோ நாள் போராட்டினாலும் இன்றைக்கி போட்டுருங்க. ஏன்னா சிலர் வந்து அஞ்ஞானிகளே டைரி எழுதுவாங்கள்ல, அதே தானே பாபாவும் எழுத சொல்கிறாரு. இங்கே நம்மளுடைய வேலையே என்னது, பாபா நினைக்கிறது தான். ஸோ அதை தான் மெயினாக எழுத சொல்கிறாரு. அஞ்ஞானிகள் வந்து நான் காலைல என்னென்ன வேதங்களை படித்தேன், எவ்வளோ புண்ணியம் செஞ்சேன், இதுக்கெல்லாம் கூட சார்ட் வைப்பாங்க. அந்த மாதிரி நீங்களும் எவ்வளோ நேரம் நினைவு செஞ்சீங்க, எவ்வளோ நேரம் குஷியோட பாபாவோட நினைவில் இருந்தீங்க, எத்தனை பேர்த்துக்கு குஷியோட அறிமுகம் கொடுத்தீங்க அப்படின்லாம் வந்து டைரியில் எழுதுங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. ஸோ பாபா கிட்டேருந்து வரக்கூடிய ஞானத்தை தொடர்ந்து சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும், திரும்ப சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? அந்த ஒரே பாயிண்ட்டை கூட திரும்ப நினைக்க வரும் பாருங்க, போதை சூப்பராக இருக்கும். அதை நினைக்க தான் உங்களுக்கு தெரியும். ஒரே பாயிண்ட்டு தான், ஆனால் கொஞ்ச நேரம் எதுவும் நினைவும் இல்லாமல் ஆமாம் ஏதோ ஒரு பாயிண்ட்டு நினச்சோம் என்னன்னு அதை எடுத்துகிட்டு வரும்போது உங்கள் மனநிலையில் அப்படியே லேசாகிறது உங்களுக்கு தெரியும். சூப்பராக இருக்கும். கிடைத்துள்ள ஞானத்தை புத்தியினால் நினைவு செய்யுங்கள், தினந்தோறும் முரளி படியுங்கள், அதுவும் மிகவும் ரொம்ப நல்லது. முரளியில் உள்ள பாயிண்ட்ஸுகள் பற்றி அடிக்கடி சிந்தனை செஞ்சுக்கிட்டே இருங்க. இங்கே வசிப்பவர்களை விடவும் வெளிநாடுகளில் வசிப்பவர்கள் அதிகமாக நினைவில் இருக்கிறாங்க. எத்தனை மாதர்கள் பந்தனத்தில் இருக்கிறாங்க பாருங்கள். பாபாவை அவர்கள் ஒருபோதும் பார்த்தது கூட கிடையாதாம். ஆனால் எவ்வளோ நினைவு செய்கிறாங்க பாருங்கள். நஷா, அதாவது போதை ரொம்ப அதிகமாக இருக்குது அவங்களுக்கு. வீட்டில் அமர்ந்துக்கிட்டே அவங்களுக்கு காட்சி கிடைக்குது, அவ்வளோதான். சிரமமின்றி கேட்டுக்கொண்டே நிச்சயமும் ஏற்பட்டுடுது. ஸோ இதில் முக்கியமான விஷயம் பாருங்க, டெய்லியும் ஒரு முறையாவது படிங்கன்னு சொல்கிறாரு இல்லையா? இப்போ நம்ம படிச்சுட்டு தான் இருப்போம், ஆனால் கடைசியில் கரண்ட் இல்லாத நேரம், இன்டர்நெட் இல்லாத நேரம், வெளியில் போக முடியாத நேரம் வரும். அப்பையும் நீங்கள் இப்போ ரெகுலராக பண்ணுறத பண்ணணும். முரளி அதுக்காக தான் வீட்டில் கொஞ்சமாவது முரளி வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. இல்லாட்டினா இப்போ அவ்வியக்த முரளியெல்லாம் எல்லாமே நெட்டில் இருக்கு இல்லையா? இப்போயே டவுன்லோட் பண்ணிவிடுங்க. ஏன்னா எந்த நேரம் எது நடக்கும்னே தெரியாது நமக்கு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு நிலை வருதுனாலே அது மோசமான நிலையாக இருக்கும். அந்த நேரம் முரளி இல்லைன்னா அந்த நேரம் தானே முரளி ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் அதில் நீங்கள் ரொம்ப கவனம் கொடுக்கணும். சரி அதான் இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா ஃபெயில் ஆகிடுவீங்க, முடிஞ்சு போச்சு. ஏன்னா முரளி மூலமாக தான் உங்களுக்கு அந்த நமக்கே தெரியுமே, முரளி படித்து படித்து கொஞ்சம் ஒரு 10-20 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய மனநிலை அப்படி மாறிடும். அப்படின்னு அர்த்தம் அதுக்கு முன்னாடி வரும் உங்கள் மனநிலை மோசமாக ஆகி இருக்குது. அதை மாற்றக்கூடிய சக்தி இந்த முரளிக்கு இருக்குது. ஸோ அதில் கவனம் கொடுக்கணும். ஸோ நிறைய பேர் வீட்டில் இருந்தபடியே காட்சி கிடச்ச உடனே நம்பிக்கை வந்துடுது. அல்லது முரளி கேட்க அவங்களுக்கு நம்பிக்கை வருது இல்லையா? எல்லாருக்கும் காட்சி கிடைக்கிறது இல்லைல்ல, பெரும்பான்மையானவர்களுக்கு காட்சி கிடைக்காது இப்போ. ஸோ அப்போ அந்த முரளி கேட்க தான் இந்த நிச்சய புத்தி வரும். ஸோ அதனால தான் பாபா சொல்கிறாங்க, உங்களை நீங்களே செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் இப்போ பண்ணுற முயற்சிக்கு என்ன உயர்ந்த பதவியை அடைஞ்சிட முடியும், எந்த அளவுக்கு உயர்ந்த பதவி அடையிற அளவுக்கு உங்கள் முயற்சி இருக்குது அப்படின்னு உங்களுக்குள்ளேயே பாருங்கள். அதாவது உங்கள் மனநிலையை பாருங்கள். தெய்வீக நடத்தை இருக்குதா, சக்தி நிரம்பிய நிலை இருக்குதா, பாபா நினைவில் மூழ்கிய நிலை இருக்குதா, உங்களுடைய நடத்தை எப்படி இருக்குது,
ஏதாவது உணவு பானத்தை பார்த்தோன்னே டபக்குன்னு எடுத்து சாப்பிடணுன்னு தோணுதா? அந்த நேரம் இது ஸ்ரீமத்தை செய்து சாப்பிட்டா நமக்கு மிகப்பெரிய நஷ்டமாயிடுமே, இதை பற்றி சிந்தனையே இல்லாமல் இருக்குதா? செக் பண்ணுங்கள். அந்த மாதிரி பழக்கத்தை ஏற்படுத்தாதீங்க இல்லையா? இது தொடர்ந்து 2-3 நாளாக எச்சரிக்கை கொடுத்துட்டு இருக்கிறார் பாபா. உணவு வெளியில் பார்த்தோன்னே டப்புன்னு சாப்பிட்றது, ஸ்ரீமத்துக்கு புறம்பானது, கேட்காம சாப்பிட்றது, வெளியில் சாப்பிட்றது, பூண்டு வெங்காயம் கலந்த உணவு, இதை பார்த்து டெம்டேஷன் வந்துடக்கூடாது. அது ரொம்ப கெட்ட பழக்கம் அப்படின்னு பாபா சொல்கிறார். மேலும் பாபா சொல்கிறாங்க, முக்கியமான விஷயமே கலப்படமில்லாத ஒரு பாபாவோட நினைவில் இருக்கிறது தான். உங்களோட மனசை நீங்களே கேளுங்க, நம்ம யாரை நினைவு செஞ்சிட்ருக்குறோம்? பாபா பாருங்கள் சூப்பராக கேட்குறாங்க. அதாவது நிறைய விஷயங்கள் நமக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும். அடிக்கடி இந்த கொஷினை கேட்கலாம் நமக்கு நாமே. நம்ம யாரை நினைவு பண்ணிகிட்ருக்கோம்? இங்கே பாபாவை நினைக்க சொன்னால் வேற என்ன விஷயங்களும் நமக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குதே அப்படின்னு டக்குன்னு முற்றுப்புள்ளி வச்சு டக்குன்னு பாபா நினைவில் வந்துடுங்க. எவ்வளவு சமயம் மற்றவர்களை நினைவு செய்கிறோம், அப்புறம் எவ்வளவு நேரம் பாபாவை நினைக்கிறோம், ரெண்டுத்தையுமே பாருங்கள். அப்போ தெரியும் உங்களுக்கு. ஞானத்தையும் நம்ம தாரணை பண்ணணும், அதே மாதிரி பாவங்களும் நீக்கணும். நம்ம ஒரு சிலரோ அப்படிப்பட்ட பாவங்கள் செஞ்சுருக்காங்க, கேட்கவே கேட்காதீங்க அப்படிங்கிறார் பகவான். சொல்கிறார் இதை செய்யுங்கள் அப்படின்னு. ஆனால் சில பேர் என்ன பண்ணிடுறாங்க, வெளி விஷயங்களில் வசமாகி இருக்கிறாங்க. அதாவது மாயாவுக்கு வசமாகி ஆகியிருக்கிறோம் அப்படின்னு வர சொல்லியும் வர செய்கிறாங்களாம். அதாவது பிறருடைய வசமாகி இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்களாம். ஸோ இதில் முக்கியமான வார்த்தை பாருங்களாம். உங்கள் மனசு கேளுங்க, யாரை நினைக்கிறேன், எவ்வளவு நேரம் மற்றவர்களை நினச்சிட்டு இருக்கிறீங்க இல்லையா? மற்றவரை நினச்சிட்டு இருக்கிறீங்கன்னா எவ்வளோ நேரமாக நினச்சிட்டு இருக்கிறீங்க. இப்போ எவ்வளோ பலகீனமாக இருக்கிறீங்க, எவ்வளோ பாவம் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்கன்ற இல்லையா? என்ன நினைவு பண்ணுன்னு நான் சொல்கிறேன். இல்லை பாபா, எனக்கு அதுவே மயக்கமாக இருக்குது, மாயின் வசத்தில் இருக்கிறாங்க. பாபா சொல்கிற அப்படியே உட்காந்தா, சரி நீ மாயின் வசத்தில் இரு, அதானே உனக்கு பிடிச்சிருக்க, அப்படியே இரு அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா 2 சாய்ஸ் தான் உனக்கு இருக்குது. நான் கொடுக்குற வழியை ஃபாலோ பண்ண போகிறேன், இல்லை உன் வழியை ஃபாலோ பண்ண போகிறேன். உன் வழியை ஃபாலோ பண்ணி தான் நாசமாக போனேன், இன்னும் அதை தான் பண்ண போறியா? அப்போ அந்த நிலையில் இருந்து நீ சரீரத்தை விட்டனா உன் நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாரு. எப்படி நீ பாஸ் ஆவ? எவ்வளோ மார்க் எடுத்து பாஸ் ஆவ? என்ன பதவி அடைவ? 21 ஜென்மத்துக்கு நஷ்டத்தை அடைஞ்சிடுவ. எச்சரிக்கையாக இரு அப்படின்னு மிகப்பெரிய எச்சரிக்கை பாபா கொடுக்குறார். எப்போது நீங்கள் கர்மாதித்து நிலை வந்துடுதோ அப்போது தேக அபிமானத்தினுடைய பேரே இருக்காது. அதனால தான் சொல்லப்படுது ஆத்ம அபிமானி ஆகுங்கள். நல்லது. ஓம் சாந்தி. ஸோ நிறைய ரகசியங்களை சொன்ன அன்பான பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். யக்னபிதாவின் பேர் கெட்டு போகிற மாதிரி எந்த ஒரு காரியத்தையும் நம்ம செஞ்சிடக்கூடாது. அப்புறம் பாபாவிடம் கிடைத்துள்ள சரியான புத்தி மூலம் நல்ல கர்மங்களை நாம் செய்யணும். ஏன்னா பாபா நமக்கு புத்தி கொடுத்துருக்காரு இல்லையா, அதன் மூலம் நல்ல நல்ல கர்மாக்களை நம்ம செய்ய வேணும். யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது. பேர் கெட்டு போகிற மாதிரின்னு ஏன் பாபா இங்கே சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, இந்த தேக அதாவது மற்றவர்களுடைய பேர் ரூபத்தில் சிக்கிக்கிறோம் அப்படின்னாலே பாபாவுக்கு மிகப்பெரிய கெட்ட பேரை உண்டாக்குறோன்னு அர்த்தம். ஏன்னா இங்கே எல்லாருமே கோபம் தப்பு, பற்று தப்பு, பேராசை தப்பு, அகங்காரம் தப்பு எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் காமம் தப்புன்னு யாருமே சொல்கிறதில்ல. நம்ம மட்டும்தான் சொல்கிறோம் காமம் தப்பு அப்படின்ட்டு. ஸோ அந்த காமம் தப்புன்னு சொல்கிற நம்மளே காமத்தில் போய் விழுறோம், இதை மற்றவங்க பார்க்குறாங்க அப்படின்னா அது அப்பாவுக்கு பண்ணுற மிகப்பெரிய கெட்ட பேர் கொடுக்குற மாதிரி ஆகிடும் இல்லையா. ஸோ அதனால பாபா சொல்கிறாங்க இது பேர் கெட்டு போகிற மாதிரி நீங்கள் எந்த விதமான காரியமும் செய்யக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் பேர் என்னது, பிரம்மா குமார் குமாரிகள். நம்ம அவரோட குழந்தைன்னீங்க, அண்ணன் தங்கச்சின்னீங்க அப்படின்ட்டு கேட்பாங்க. ஸோ அப்போ பாபாவுக்கு நிந்தனை இல்லை. அதுவும் உயர்ந்ததிலும் உயர்ந்த குடும்பம். உயர்ந்த குடும்பத்தில் இந்த தாழ்ந்த செயல் நடக்கலாமா? சகோதரன் சகோதரி இச்சையாக பார்த்துக்கலாமா? ஸோ அதனால தான் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இது என்ன மாதிரி குடும்பம், எதனால் இந்த பிராமணர் உயர்ந்தவர், இதோடைய நினைவுனால அந்த பிராமணரும் உயர்ந்தவர்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஸோ அப்போ
நமக்கு எவ்வளோ பொறுப்பு இருக்குது அப்படிங்கிறதுல கவனம் இருக்கணும். ஸோ தேவையில்லாத செய்தியெல்லாம் ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட கேட்டு நேரத்தை வீணாக்காதீங்க. இல்லை அவங்க ஸ்திதியும் கேட்டு போய் உங்கள் ஸ்திதியும் கேட்டு போய் ஞானத்தின் விஷயத்தை பற்றி மட்டும்தான் உங்களுக்குள்ளே பேசிக்கணும். பொய், அசுரத்தன்மை, வீட்டை ரெண்டுபட செய்யும் பேச்சுக்கள் இவை அனைத்தையுமே விட்டுட்டு வாயின் மூலம் சதா ஞான ரத்தனங்களை மட்டுமே வெளிப்படுத்தணும். தீய விஷயங்களை கேட்கவும் கூடாது, சொல்லவும் கூடாது. வரதானம் செம பவர்ஃபுல்லான வரதானம். உங்களுடைய 5 விகார எதிரிகளை மாற்றம் செய்து சகயோகிகளாக்கக்கூடிய மாயை வென்றவர் உலகை வென்றவர் ஆகுங்கள். எவ்வளோ சூப்பர் பாருங்களா. எதிரினா உங்களுக்கு தொல்லை கொடுக்குறவன், சகயோகினா உதவி செய்கிறவன், எதிரியே உங்களை உதவி செய்கிறவனா மாற்றுங்கன்றார். எப்படி அது சாத்தியம்? செம பவர்ஃபுல்லான பாயிண்ட் இது. ஆக்சுவலாக 5 விகாரத்தையும் எப்படி வெல்றதுக்குன்ற வழி ஒரு அவ்வித்தமிழில் வந்தது வரதானமாக கொடுத்துருக்குறாங்க. வெற்றியாளர் கண்டிப்பாக தன்னுடைய எதிரியின் ரூபத்தையே மாற்றிடுவார். இல்லை, அவனை நண்பனை ஆக்கிக்கிறவன் தான் உண்மையான வெற்றியாளர். கடைசி வரைக்கும் நண்பர்களை உருவாக்கிக்கிட்டே போனால் அவன் நிம்மதியாகவே இருக்க முடியாது. நீங்கள் எந்த துறையிலையும் எதிரி அதிகமாக இருந்தாங்கன்னா மாட்டிக்குவாங்க. இந்த இப்போ ஜான் ஜபராஜ் பிரச்சனை வந்ததுக்கும் காரணம் நிறைய எதிரிகளை உருவாக்கிட்டாருன்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு எதிரி யார்? 5 விகாரங்கள். ஸோ அதனால் அந்த 5 விகார எதிரிகளை நீங்களும் இப்போ மாற்றணும், நண்பனாக்கணும், உங்களுக்கு உதவி செய்கிற நண்பனாக்கணும். எப்படி? எந்த அளவுக்கு நான் உங்களை பார்த்தால சல்யூட் அடிக்கணும். சல்யூட் அடிக்கணும்னா என்ன அர்த்தம்? உங்களோட தாழ்ந்தவர் தான் உங்களுக்கு சலாம் போடுவார் இல்லையா? அப்படி மாற்றணும். அவன் உங்கள் மேலே ஆதிக்கமே செலுத்த முடியாத மாதிரி மாற்றுறீங்க அவனை. எப்படி? உதாரணத்துக்கு காமம் நம்பர் 1 எதிரி இல்லையா? ஹிந்தியில் காம் அப்படின்னா காமம், சுப காம்னா அப்படின்னா சுப விருப்பம். ஸோ அது ஹிந்தியை வச்சு வரும்போது இது கரெக்டாக வரும். காம் வந்தால் காம்னா சுப காம்னாவாக மாற்றிடுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அதாவது காமம் சார்ந்த எண்ணம் வரும்போது டக்குன்னு இப்போ ஒரு சுபமான விருப்பம். இப்போ கிறிஸ்தவர்கள்லாம் நிறையா சொல்லுவாங்க, ஒருத்தனை நீங்கள் திட்டினீங்கன்னா காட் பிளெஸ் யூன்னுவாங்க. அது ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஜென்ரலாக என்ன பண்ணுவோம், சபிக்க தானே செய்வோம், அதுக்கு பதில் காட் பிளெஸ் யூ. அந்த மாதிரி காமம் சார்ந்த எண்ணம் வருதுனால பாபா சுபகாமனா தானே வைக்க சொன்னார், டக்குன்னு சுபமான எண்ணங்களை உருவாக்குங்கன்றார். ஸோ எப்படி காமத்தை தூண்டுறவங்க கிட்ட போய் சுபமான எண்ணம் வைக்கிறது அப்படின்னா, அவங்க காமம்ன்ற பூதத்தினால பிரவேசமாகி அதன் வசத்தில் இருக்கிறாங்க. பாவம் அதிலிருந்து அவங்க விடுபடணும்னு கருணை ரூபத்தினால சுபபாவனை வைப்பீங்க. இதன் மூலமாக நீங்கள் காமத்திலிருந்து நீங்களும் தப்பிக்கிறீங்க, அவங்களையும் தப்பிக்க வைக்கிறீங்க. ஸோ அதே மாதிரி கோபம் அப்படிங்கிற உணர்வு வருது, கோபம் சார்ந்த எண்ணம் வருதுன்னா ஆன்மீக போதை அதில் மூழ்கிடுங்க. ஆன்மீக போதையாக மாறிடணும். ஆன்மீக போதையில் இருக்கும் பொழுது, ஆன்மீக போதைனா ஆத்மாவுடைய இலக்கு என்ன, இதை பற்றி சிந்தனையில் இருந்துச்சுன்னா கோபம் எப்படி வரும்? மற்ற எண்ணத்தை விட்டால் தானே கோபம் வரும். அதேமாதிரி பேராசை வருது அப்படின்னா, ஆசை என்றால் என்னவென்றே தெரியாத நிலை, இல்லை ஆசைகளை கடந்த நிலை, அந்த நிலைக்கு ஓடி போயிடணும். அதேமாதிரி பற்று வருது அப்படின்னா, பற்றுக்கு ஹிந்தியில் மோகு அப்படின்வாங்க, அதை ஸ்னேகா மாற்றிடுங்க. ஸ்னேகனா அன்பு இல்லை, பற்றுன்றது என்னுடையவருன்றது இல்லை, பிடிச்சி வச்சுக்கிறது. அதை இங்கிலீஷில் அட்டாச்மெண்ட்டுன்றாங்க. அட்டாச்னாலே பிடிச்சிக்கிறது தானே, ஒட்டிக்கிறது இல்லையா? ஸோ அப்படி இல்லாமல் விலகி அன்பாக இருக்கிறது, கடவுள் மாதிரி. பற்றற்ற அன்பு, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பு, அது ஆத்மா மேலே வைக்கிற அன்பு. உடம்பு மேலே தான் பற்று வரும், அது சண்டைக்கு இட்டு போயிடும்னு பாபா சொல்கிறார். அதேமாரி தேக அபிமானத்தை சுய அபிமானமாக மாற்றுங்கள். அதாவது சுயமரியாதை அதில் நிலைச்சிடுங்க, ஸ்வமானில் நிலைச்சிடுங்க. உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய மரியாதை இருக்குதுல்ல, ஆத்மாவுடைய மரியாதை அதில் இருக்கணும். ஏன்னா தேக அகங்காரன்றது தேகத்துக்கு மரியாதையை தேடுது. ஏய் நான் எவ்வளோ வெள்ளையாக இருக்கிறேன், ஏய் நான் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருக்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஒரு ஆத்மாவாக இருக்கிறேன், அது எப்போவுமே அமைதியாக இருக்கும். அதுதான் ஸ்வமானம். ஸோ இதில் வந்துடுங்க டக்குன்ட்டு.
அப்போ தான் நீங்கள் மாயை வென்றவராக, உலகத்தை வென்றவராக மாற முடியும். அப்படின்னு அர்த்தம். அந்த நேரம் அப்படியே மாற்றினோம். ஒன்றும் இல்லை, இந்த மாடு ஓட்டும்போது கிராமத்தில் அந்த காலத்துலலாம் மாட்டு வண்டியில் போகும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த மாட்டுக்கிட்ட இருந்து ஒரு கயிறு வரும், மூக்கணாங்கயிறு வரும். அந்த கயிறை வந்து மாடு லெஃப்ட் சைடு போகுதுன்னு வச்சுக்கலாம், அந்த கயிறை எடுத்து அப்படி இந்தாண்ட பக்கம் போடுவாங்க. அந்த முதுகுக்கு இந்த பக்கம் வரும்போது மாடு புரிஞ்சிட்டு இந்த பக்கமாக போகும். கொஞ்சம் இந்த பக்கமாக போகுது, ரைட் சைடாக போகுதுன்னா அதை எடுத்து அப்படி லெஃப்ட் சைடு போட்டாங்கன்னா அப்படியே லெஃப்ட் சைடு போகும். மாட்டுக்கு கூட எவ்வளோ சூப்பராக இதை புரிஞ்சுக்கிற சக்தி இருக்குது பாருங்களா. ஸோ அந்த மாட்டு வண்டி ஓட்டுறவங்களுக்கு எப்படி தெரியுது பாருங்கள், இப்படி வந்தால் அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம பண்ணணுன்ட்டு. அதே மாதிரி தான் காமம்னா அதுக்கு ஆப்போசிட்டான விஷயம் என்ன? சுபமான எண்ணம் இல்லையா? இப்போ நமக்குள்ளேயே காம எண்ணம் விகாரங்கள் வருது அப்படின்னா, நான் எவ்வளோ பெரியவன், நான் இப்படி பண்ணலாமா, அந்த மாதிரி எண்ணத்தை உருவாக்கணும். அல்லது சுபமான, நான் எவ்வளோ பெரிய ஆளாக ஆகிட்டு இருக்கிறேன், சொர்க்கத்தின் அதிபதி என்னை நம்பி பாபா என்னென்ன கொடுத்துருக்காரு, இதை பற்றிய எண்ணங்கள் வரணும். இந்த எண்ணத்துக்கு பதிலாக டக்குன்னு அந்த எண்ணத்தை உருவாக்கிட்டிங்கன்னா டக்குன்னு வெளில வந்துடலாம். அதேமாதிரி கோபம் வந்து ஆன்மீக போதைக்கு நேரெதிரானது இல்லை, முற்றிலும் சுயநினைவு இழந்த நிலை அது. அப்போ ஆன்மீக போதைன்றது முழுக்க விழிப்பு நிலையில் இருக்கிறது. பேராசை, ஆசனா என்னன்னே தெரியாத நிலை, அதுதானே என்னுடைய நிலை. அதை எடுத்துகிட்டு வரணும். பற்றற்ற அன்பாக மாற்றணும். தேக அகங்காரத்தை சுயமரியாதையாக மாற்றணும். அப்போ மாயையும் வெல்லுவீங்க, உலகத்தையும் வென்று விடுவீர்கள். ஸ்லோகன்: ஆத்மா வந்து சொக்க தங்கமாக மாறிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் நானுன்ற உணர்வை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அது ஒரு கலப்படம் வந்துடுச்சுனாலே அந்த தங்கத்துக்கு மரியாதை கிடையாது இல்லையா, வேல்யூ குறைஞ்சிடும். அதேமாரி நானுன்ற உணர்வு தான் இங்கே கலப்படான்றார். குறிப்பாக இந்த உடல் நானுன்ற உணர்வு, என்னிதுன்ற உணர்வு. ஸோ இந்த நான் என்னிதுன்ற உணர்வை முற்றிலும் நீக்கிட்டிங்கன்னா ஆத்மா பல மடங்கு மரியாதைக்குரியதாக மாறிடும், மிக உயர்ந்த பதவியும் அடைஞ்சிடும். ஸோ அவ்வியக்த இஷாரா, இணைந்த ரூபத்தின் நினைவின் மூலமாக சதா வெற்றியாளராகுங்கள். நீங்கள் ஜென்ரலாக ஒரு காரியம் செய்கிறீங்க, சேவை செய்கிறீங்கன்னா தனிமை உணர்ந்தீங்கன்னா டயர்ட் ஆகிடுவீங்க இல்லையா? அப்போ என்ன பண்ணுவோம், நாம் மனிதர்களை துணைக்கு கூப்பிட்டுக்குவோம் இல்லையா? ஸோ அப்போ இன்னும் கேட்டிங்கன்னா ஆஃபீஸில் எல்லாம் பார்த்திங்கன்னா தனியாக சாப்பிடக்கூட மாட்டாங்க, அதுவே அவங்களுக்கு போர் அடிக்கும். கூட ஒரு 2-3 பேர் இருந்து சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஜாலியாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அந்தளவுக்கு போர் அடிக்காது, டயர்டும் ஆகாது. அப்போ 2 கரங்கள் கொண்டவர்களை, அதாவது மனிதர்களை நீங்கள் உங்கள் துணைவனாக ஆக்கிட்டு 1000 கரங்கள் கொண்டவரை மறந்துடுறீங்க. இப்போ 2 கரங்கள் கொண்டவர்களை துணையாக வைக்கிறது தப்பில்லை, ஆனால் 1000 கரங்களை கொண்டவரை நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா இந்த 2 கரம் கொண்டவர் இல்லாத போது நொந்து போயிடுவீங்க. ஸோ ஏன்னா இந்த 1000 கரம் கொண்ட சிவபாபா உங்களுக்காகவே பரந்தாம வீட்டை விட்டு வந்திருக்கிறார், தன்னுடைய துணையை உங்களுக்கு கொடுக்கறதுக்காக. ஏன் அவரோட இணைந்த ரூபத்தில் இருக்க மாட்டீங்க? ஸோ அதனால் புத்தியில் எப்போவுமே அவரோட இணைந்து இருந்தீங்கன்னா அவருடைய உதவி கிடைச்சிக்கிட்டே இருக்கும், சோர்வு அடையவே மாட்டீங்க. ஏன்னா மற்றவர்களோட சேர்ந்து சேவை செய்யும் பொழுது அந்த பேசிட்டு போன்றது இதெல்லாம் ஜாலியாக தான் இருக்கும். ஆனால் அதில் ஒரு வார்த்தை திடீர்னு உங்களை குத்த ஆரம்பிச்சிடும், எரிச்சலாகிடும். அந்த 4 பேரில் ஒருத்தருக்கும் உங்களுக்கும் கர்ம கணக்கு இருந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அவங்கள பார்த்தாலே உங்களுக்கு எரிச்சல் ஆகிற மாதிரி அவங்களுடைய வார்த்தையெல்லாம் இருக்கும். ஸோ அதனால தான் எல்லாரோடவும் ஸ்தூலமாக இருந்தாலும் புத்தியினால் பாபாவோட மட்டுமே நினச்சிருக்கணும். அப்போ தான் ஆனந்தம் கட்டாகாமல் இருக்கும். மற்றவர்கள் மூலமாக வர்றது ஆனந்தம் கிடையாது. ஸோ அதை புரிஞ்சுக்கணும். ஓம் சாந்தி. செம்ம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.